إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة بالنار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய மாலை பொழுதிலே வரதட்சணை ஒழிப்பு மாநாடாக சீதனம் பற்றிய அநேகமான சில விஷயங்கள் உங்களுக்கு எடுத்து வைக்கப்பட்டிருந்தது. இந்த சீதன கொடுமை இருப்பதனால் சமூகத்தில் என்னென்ன கொடுமைகள் எல்லாம் அதை தொட்டும் நடந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு தனி தலைப்பில் ஒரு சில விஷயங்களை நாம் பேச இருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண் 4 விஷயத்துக்காக திருமணம் முடிக்கப்படுவாள் என்று சொல்கின்றார்கள். துன்கல் மர்ஆலி அர்பஇன், ஒரு பெண் 4 விஷயத்துக்கு திருமணம் முடிக்கப்படுறாங்க. இது வளமை. இந்த ஹதீஸை காட்டி சிலர் லிமாலிஹா, பணத்துக்காக திருமணம் முடிக்கப்படுவாள், ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, அதனால் காசுக்காக கல்யாணம் முடிக்கலாங்கிறாங்க. இது வளமையாக இருக்கிறத சொல்லிட்டு அழகுக்காக அந்தஸ்துக்காக மார்க்கத்துக்காக என்று சொல்லிட்டு ஃபல்ஃபர் பிதாத்தி தீன், தீன் உள்ள பெண்ணை பார்த்து திருமணம் முடித்துக்கோ, இல்லை என்றால் தரிபத்தியதாக், உன்னுடைய 2 கைகளும் நாசமாயிரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த திருமணம் என்கிறது நம்முடைய குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கிற ஒரு அத்திவாரம். இந்த அத்திவாரம் ஆட்டம் காணக்கூடாது, ஹராமாக அமைஞ்சிடக்கூடாது. இதில் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சூரத்து நிசாவில் திருமணத்தை பற்றி சொல்லும்போது வஆத்து நிசா சதுகாத்திஹின்ன நிஹ்லா, பெண்களுக்கு அவர்களுடைய மகர் தொகையை மனமுவர்ந்து கொடுத்து திருமணம் முடிச்சுக்கோங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இது அல்லாஹ்வோட கட்டளை. பெண்ணுக்கு மகரை கொடுத்து கல்யாணம் முடிக்கிறது அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை. இதுக்கு எதிர் மாற்றமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதுவும் இருக்குது. அது எப்படி இருக்குதுன்னா ஒரு கண் துடைப்புக்கு இருக்குது. செருப்புக்கு விலை வச்ச மாதிரி. செருப்புக்கு எப்படி விலை வச்சுருப்பாங்க? 899 ரூபா 90 சான்று வச்சுருப்பான். அது மாதிரி மகர் தொகைக்கு எப்படி விலை வச்சுருக்காங்கன்னா 101 ரூபா. இப்போ கொஞ்சம் மாறி போச்சு, 1001 ரூபா. கொஞ்சம் வசதி கூட்டிட்டு இல்லை. இது சும்மா ஒரு கண் துடைப்பு. எடுக்கிற பல லட்சத்துக்கு பல கோடிக்கு இந்த 101 ரூபா இருக்கேடா. அல்லாஹ்வோட கட்டளையே நிறைவேற்றுறாங்களாம். இந்த சனிக்கிழமை மீன் பிடிக்கக்கூடாதுங்கிறதுக்கு வரவையை வெள்ளிக்கிழமை வெட்டி ஞாயிற்றுக்கிழமை மீன் அள்ளினவங்க குரங்கு பன்றியா மாற்றின சமுதாயம் என்று உங்களுக்கு தெரியும். அல்லாஹ்வோட சட்டத்தில் விளையாடுறது. பெண்ணுக்கு மகர கூடண்டா பெண்ணுக்கு ஆண் கொடுக்கணும். முழுசாக வாங்கி எடுத்துட்டு 101 ரூபா 100 ரூபா நோட்டு பறக்காமல் இருக்கிறதுக்கு எவனோ 1 ரூபா வச்சிருப்பான் போல இருக்குது. இப்படி வந்த ஒரு கணக்கு என்ன செய்யுது? இன்றைக்கு மகர் தொகையாக வந்துக்கிட்டு இருக்குது. இது அல்லாஹ்வுடைய சட்டத்தில் விளையாடக்கூடிய ஒரு விஷயம். இந்த சீதனம் என்கிறது ஒரு ஆணினுடைய நிர்ணயிக்கப்பட்ட விலையாக இருக்குது. நிர்ணயிக்கப்பட்ட விலை என்ன? ஒவ்வொரு ஊர்லேயும் படித்த ஒவ்வொரு பதவிக்கும் வியாபாரம் செய்கிறவர், விவசாயி, தொழிலாளி, ஆசிரியர், ஆபிசி, மௌலவி, சும்மா மௌலவி என்று ஒவ்வொன்றுக்கும் ஒரு விலை இருக்குது. இப்படி இந்த விலையில் என்ன செய்யப்படுது? சில திருமணங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிறத நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. இந்த சீதன கலாச்சாரத்தில் இந்த சீதன கொடுப்பனவுகள் ஆளுக்கால் வித்தியாசமாக, சில இடத்துல காரு, சில இடத்துல வீடு, சில இடத்துல காணி, இப்படி ஆளுக்கால் வித்தியாசமாக ஊருக்கு ஒரு வித்தியாசமாக இருக்குது. இந்தியாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் சீதன கொடுமை தாங்க முடியாமல் தற்கொலை செய்த பெண்கள்லாம் இருக்கத்தான் செய்கிறாங்க.
ஆனால் அங்கே வீடு சீதனம் இல்லை. எத்தனை பவுன் நகையை போட்டு அனுப்புறீங்க பெண்ணுன்னு கேட்டதுக்கே தாங்கிக்க முடியாமல் சூசைட் நடக்குதாங்க. கிட்ட ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பெண்கள் தூக்கு கயிறில் தொங்கி ஃபேஸ்புக்கில் பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு கல்யாணம் ஆகுது இல்லை, எங்களோட அப்பா அம்மா கிட்ட அதுக்கு வசதியும் இல்லைன்னு சொல்லி ஹிந்து பெண்கள் 3 பெண்கள், ராத்தா அக்கா தங்கச்சி 3 பேர் ஒரே ரூமுக்குள்ள 3 பேரும் தூக்கில் போகிறாங்க. எங்களுடைய சாவை சீதனம் வாங்கும் மாப்பிள்ளைகளுக்கு காணிக்கை ஆக்குகிறோம் என்று கண்ணீரோடு எழுதி வச்சுட்டு. அப்போ இப்படி சீதனங்கிறது நம்ம ஊரில் பூமி கடரும் காரு ரெண்டு இப்படி எல்லாம் நகை நட்டெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. இது இடத்துக்கு இடம் வித்தியாசமாக இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த சீதனத்தால் எப்படியான கொடுமைகள் எல்லாம் நடக்குது அப்படி எங்க பார்க்கறதுக்கு முன்னால ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பாருங்க. இந்த சீதனத்தில் ஆக பெருசு வீடு. அந்த வீட்டை கட்டி ஒரு மணமகளை தேர்ந்தெடுக்குங்கிறது பறவை புழு பூச்சிகளுக்கு கூட தெரியுது. நீங்க திரையில பார்க்கக்கூடிய இந்த பறவையினுடைய பழக்கம் தான் ஒரு தாம்பத்திய உறவில் ஈடுபடணுமாக இருந்தால், ஒரு பெண் குருவி நமக்கு தேவையா இருந்தால் அதுவே களி எடுத்து அதுவே வீடு செய்யும். அதுவே வீடு செஞ்சு அந்த வீட்டை பூர்த்தியாக்கிட்டு பெண் குருவியை கூட்டிட்டு வரும், அதோட குடும்பம் நடத்தும். இது அதுக்கே தெரியுது, நமக்கு புரிய மாட்டேங்குது. நம்மளோட சேர்ந்து வாழ்ற அந்நிய மதத்தவனுக்கெல்லாம் தெரியுது நல்லா. ஒரு சிங்களவன் என்ன செய்யறது இல்லை, வீட்டுக்காக சீதனமாக எடுத்துட்டு அங்கே போய் தங்குறது இல்லை. ஆனால் நம்முடையவன் வந்து என்ன செய்கிறான், வீட்டை சீதனமாக எடுத்துக்கிட்டு போய் தங்குறான். எனக்கு முன்னால் பேசின மௌலைமார் சொன்ன மாதிரி அதை பற்றி ஒரு ஜும்மா ஓதுங்களேன் என்று சொன்னால் ஓத மாட்டார். ஏன், அங்கேருந்து தானே வந்தது ஜும்மாக்கு, எப்படி ஜும்மா அதை பற்றி எந்த வீட்டுக்கு போகிறது? சரி நாங்களாச்சும் பேசுகிறோம் எடுங்களேன்டா, இல்லை வேறு தலைப்பில் பேசுங்க. அப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். இது கூட புரியாமல் இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி நிறைய பேருடைய வீட்டுக்கு ஈக்குவலாக அந்த பாம்பு புத்தை சொல்லலாம். இதுக்கு பேரே பாம்பு புத்தன்னு சொல்கிறோம். உண்மையிலே இது பாம்பு கட்டினதா? புத்து பாம்பு கட்டின நம்ம என்ன சொல்கிறது, இதை பார்த்தாலே சொல்கிறது பாம்பு புத்தண்டு. இது கரையான் கூடு. கரையான் முட்டை விட்டு வச்சதை பாம்பு தின்ன வந்த கடைசியில் பேர் என்ன தெரியுமா, பாம்பு புற்று. அது மாதிரி தான் இன்றைக்கு நிறைய பேர வீடு மௌலையிட விடுது. இது டாக்டரை வீடு, இது சேர்ற வீடு, இது டிஎஸ்ற வீடு, இது இன்னார வீடு, இது ஹாஜியார வீடு. இதில் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, சீதன காசில் ஹஜ்ஜிக்கெல்லாம் போயிருக்கிறாங்க. நாளை மறுமையில் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி கணக்கெல்லாம் முடிச்சுட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வங்குரோத்துக்காரன் யார் தெரியுமா, மனில் முஃப்லிஸ். இந்த வங்குரோத்துக்காரன் யார் தெரியுமா, நோன்பு தொழுகை சக்காத்து ஹஜ் எல்லாம் முடிச்சு வந்துருப்பார். எப்படி ஹஜ் செஞ்சான்னு இப்போ விளங்க போகுது. ஒருத்தன் எழும்பி யாரெல்லாம் அக்கல மாலி ஹராமன் என்ற காசை அநியானமாக தின்றிருக்கான்னு சொல்லுவான். யார் சொல்ல போகிறான், மாமனார் மச்சினன் எல்லாரும் எழும்ப போகிறான். அப்போ இப்படி எழும்பி ஹராமா தின்றோன்னா இவர் செஞ்ச ஹஜ்ஜி அங்கே வைத்திரும், இவர் பிடிச்ச நோம்பு வைத்திரும், இவர் தொழுக வைத்திரும், எல்லாமே போகும். கடைசியில் கொடுக்கறதுக்கு இவர்கிட்ட நன்மை இல்லாத நிலையில் கூட ஒருத்தன் எழும்பி குற்றம் சொல்லுவான். அப்போ எடுத்து கொடுக்க நன்மை இல்லாட்டியும் திருப்பி எடுக்க பாவம் இருக்கும். அடுத்தவன் பாவத்தை தலையில் சுமந்துக்கிட்டு நரகத்தில் கொண்டு போய் வீசப்படும் ஒரு நிலை வரும் பாருங்க. இது இன்னைக்கு இந்த சீதன விஷயத்தில் ரொம்ப பொருத்தமான ஒரு ஹதீஸாகவே இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். எனவே இந்த சீதனத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இந்த பாம்பு புத்துக்கு ஈக்குவலான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லும்போது கூட தலாக்கு சொல்லப்பட்ட பெண்ணை கூட அஸ்கினூஹுன்ன மின் ஹைது சகந்தும் மின் வஜூதிக்கும், உங்கள் பக்கத்தால் நீங்கள் வாழ்கிற இடத்துல தான் அந்த பெண்ணு இட்டா முடியும் வரைக்கும் குடியிருப்பாட்டப்பட வேண்டும் என்று அந்த இடத்துல கூட அல்லாஹ்வுடைய சட்டம் இருக்குது. இதையெல்லாம் மறந்த ஒரு நிலையில் அன்பளிப்பு ஹலால் அப்படிங்கிற ஒரு வாதமும் இன்றைக்கி வைக்கப்படுறத நாங்கள் பார்க்கலாம். இத்தாவுடைய சட்டம் கணவனுடைய வீட்டில் மனைவி இருக்கிறது. இன்றைக்கி நிறைய இடத்துல சண்டைண்டு வந்தால் புருஷன் இதா இருக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டுரும். அது பொண்டாட்டிட வீடு. அந்த அளவுக்கு ஒரு கேடுகட்ட ஒரு நிலை என்ன செய்து இன்றைக்கு வந்துக்கிட்டு இருக்கு. சரி, இனி விஷயத்துக்கு வருவோம். இந்த சீதன கொடுமையினால் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்றால் சிசு கொலை. இந்த பெண் சிசு கொலை இலங்கை இந்தியா போன்ற நாடுகளை மட்டும்தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதுலேயும் இந்த கவிஞர் அப்துல் ரஹ்மான் ஒரு கவிதை எழுதினார். பெண் சிசுவை பார்த்து வெக்கித்து கொண்டது
நவீன ஸ்கேன் அண்டு. அந்த கவிதையில் என்ன சொல்லுதுண்டா, இந்தியாவில் ஸ்கேன் பண்ணி பார்த்து பொம்பளை அப்படின்னு சொன்னால், வகுத்தில் இருக்கிற பிள்ளை பொம்பளை பிள்ளை அப்படின்னு சொன்னால் கதையை முடிக்கிற ஒரு கலாச்சாரம், கருவிலேயே கொலை நடக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் ஸ்கேன் வந்ததுக்கு பிறகு வந்துச்சு. ஸ்கேனுக்கு முன்ன பிறந்த உள்ள பொம்பளை பிள்ளைண்டா கள்ளிப்பாலை கொடுத்தோ நெல்லுமணியை போட்டோ கொல்லக்கூடிய ஒரு கலாச்சாரம் இருந்ததாக இந்திய கதைகள் சொல்லுது. எனவே பெண் சிசு கொலை கடுமையாக நடந்துக்கிட்டு இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். ஒரு நாளுக்கு சராசரி 2 பெண்கள் சிசுவில் கொல்லப்படுவதாக இந்தியாவினுடைய புள்ளி விவரங்கள் சொல்லுது. பாருங்க, இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 2000 பெண் சிசு கொலைகள் நடந்து கொண்டிருப்பதாக ஐக்கிய நாடுகள் கூறுகின்றது. இது இன்டர்நெட்டில் போடப்பட்ட ஒரு தகவல், ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டிக்கிறேன். அப்போ ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 2000 பெண் சிசுக்கள் ஸ்கேன் பண்ணப்பட்டதுக்கு பின்னால கொல்லப்படுறதாக சொல்லப்படுது. அடுத்தது இந்த ரிப்போர்ட்டை பாருங்க. இந்த பெண் சிசு கொலையை தடுப்பதற்கு அரசு மேற்கொண்டுள்ள முயற்சிகள் என்ன? முதலாவதா என்ன எழுதிக்க பாருங்க, வரதட்சணைக்கு எதிரான சட்டம், வரதட்சணை ஒழிப்பு சட்டம் இது கொண்டு வரப்பட வேண்டும் அப்படின்னு. இந்த சட்டம் எப்போ போடப்படுது? 1961ஆம் ஆண்டு. இப்ப நிலைமை என்ன சிந்திச்சு பாருங்க. கருவிலேயே பாலினம் அறியும் செயலுக்கு எதிரான சட்டம், ஸ்கேன் பண்றதை தடுக்கணும் அப்படின்னு இந்தியா பேசுது. ஸ்கேன் பண்றத தடுக்கணுமா, அப்பதான் பெண் சிசு கொலை கொல்லப்படுறதை தடுக்க முடியும். அடுத்தது பெண் கல்விக்கு ஆதரவான சட்டத்தை கொண்டு வரணும். பெண்களும் என்ன செய்யணும்? படிக்கணும். பெண்ணுரிமைக்கு ஆதரவான சட்டம், பெண்ணுக்கு சொத்தில் சம உரிமை பங்கு தரும் சட்டம், பெண்களுக்கு சொத்து இருக்கணும். அதை இஸ்லாம் சொல்லுது அனந்தர சொத்து. இப்ப எங்க இருக்குது? அந்த அனந்தர சொத்தை பிரிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை நாங்க கொண்டு வரணுங்கிறத ஒரு இந்திய நாட்டு தேசத்துல சட்டமா கொண்டு வந்து இந்த சிசு கொலை கொல்லப்படுறத தடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. இலங்கையிலையும் இந்த சிசு கொலை நடந்துகிட்டு இருக்கிறதாக புள்ளி விவரம் சொல்லுது. 2016ஆம் ஆண்டு மட்டும் 206 சிசு கொலைகள் நடந்திருக்குது. அதே மாதிரி 2012 ஜனவரி மாசம் மட்டும் 26. அப்ப கூடுது. ஒரு வருஷத்துக்கு 206 என்றால் ஒரு மாசத்துக்கு 26 விட கூட வரணும். அப்போ ஒரு மாசத்துக்கு என்ன செய்யுது? 26 விட குறைய இருக்கணும் ஒரு மாசத்துக்கு. வருஷத்துக்கு 206 12ஆல பிரிக்கணும். ஆனா இது 10ஆல பிரிச்சிருக்குது, 26 கூடுது. அப்ப 2016ல நாங்க இருக்கிறோம். சிசுக்கொலை என்பது இன்னைக்கு கடுமையாக நடந்துகிட்டு இருக்கிறத நாங்க காணலாம். இத இன்னைக்கு இலங்கையிலேயே நம்ம நாட்டிலேயே நம்முடைய ஆக்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்கலாம். நம்முடைய முஸ்லிம்களை என்ன செய்யறாங்க? செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பிள்ளை பொம்பளை பிள்ளை, இன்னொரு பொம்பளை பிள்ளை, இனி சிசுக்கொலை. சிசுக்கொலையில் என்னன்னா கருத்தடை மாத்திரை பாவிப்பதோ, கருக்கட்டாம அதுக்கு முன்னால ஏற்பாடு செய்யறதோ, தடை இல்ல, வறுமைக்கு பயந்து இல்லாம தாயினுடைய ஆரோக்கியத்துக்காக செய்தால் தடை கிடையாது. ஆனா உண்டாயிற்று என்றால் அந்த சிசுவை கொலை செய்யக்கூடாது. அந்த குழந்தை என்ன செய்யக்கூடாது? கொலை செய்யக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? உங்களுடைய குழந்தைகளை வறுமைக்கு பயந்து கொல்லாதீர்கள். ஒலா தக்துலு அவுலாதக்கும் மின் இம்லாக்ங்கிறான். வறுமைக்கு பயந்து கொல்லாதீங்கிறான். இதே விஷயம் தான். இந்த சீதனங்கிறது வறுமைக்கு பயந்து நடக்கிறது தான். இதுக்கு கொடுக்க காசு கிடைக்குது, நான் எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படி என்று சொல்லி பெண் குழந்தையை கொலை செய்யக்கூடிய ஒரு கலாச்சாரம் இருக்கிறதாக நீங்க கேள்விப்படுவீங்க. அண்மையில் ஃபேஸ்புக்கில் ஒரு தகவல், ரொம்ப ஆச்சரியமான ஒரு தகவல் நீங்க பார்த்துருந்தீங்க. அதாவது இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு பகுதியில் ஒரு இந்து சகோதரர் தன்னுடைய பிள்ளைய காணலன்று அம்மா தோறா. போன பிள்ளைய காணல, கடைசியா வாப்பா தான் ஏத்திட்டு போய்க்கிறார். 10 வயசு சிறுமி ஏத்திக்கிட்டு போன பிள்ளைய காணல. அவர்கிட்ட கேட்டா நான் கொண்டாந்து விட்டுட்டேன்றார். அவர் கேலஸ் அடிக்கிறார். பிள்ளைய தேடி போலீஸ்ல எல்லாம் புகார் வச்சுட்டாங்க. 2வது நாள் விளையாடிட்டு இருந்த பிள்ளைகள் போல் போனதுக்கு தேடி போய் ஒரு கிணத்துல எட்டி பார்க்குது. ஒரு குழந்தை செத்து மிதக்குது. எடுத்து பார்த்தா குழந்தைய தூக்கி கிணத்துல போட்டிருக்குது. கொலையாளியை தேடி போனால் இந்த வாப்பாவிலேயே சந்தேகம் வந்து அவரையே விசாரிச்சு பார்க்குறாங்க. நான் தான் போட்டேன் என்று ஏற்றுக்கிறார். அதுக்கு அவர் சொன்ன காரணம்,
ஏற்கனவே எனக்கு இந்த 2 பிள்ளைகள் இருக்குது, இதுவும் வளர்ந்தால் நான் எப்படி கரை சேர்ப்பது, நான் எப்படி வீடு கட்டுவது, நான் எப்படி வரதட்சணை கொடுப்பது, நான் எப்படி நகை நட்டி சேர்க்கிறது, எனக்கு முடியல அப்படின்னு என்ன செய்கிறார் சொல்றார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி இந்த சிசுக்கொலை என்பது கடுமையாக நடந்துகிட்டு இருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். அப்போ கரு உண்டானது பின்னால் அதை டாக்டர்மார்கிட்ட போய் அந்த சிசுவை கொல்றது. சரி சரி சொல்லு. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சிசுக்கொலை என்பது இன்னைக்கு சர்வசாதாரணமாக நம்முடைய சமுதாயத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது. கருத்தரை மாத்திரை பாவிக்கிறது, கட்டி விழுத்தாட்டுறது, அபோஷன் ஆக்குறது நடந்துட்டு. என்ன காரணம்? வெளியில தெளிவாக சொல்லாட்டியும் உள்ளுக்குள்ள ஒரு பயம், பிறக்கிறது பெண் பிள்ளையா பிறந்துருமோ, பெண்ணா பிறந்துருமோ என்ற ஒரு பயம்தான் உள்ளுக்குள்ள ஒரு காரணமாகவும் இருக்கிறத நாங்கள் காக்கலாம். அதே மாதிரி இந்த சீதனத்தால் எப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னால், இந்த வரதட்சணை வாங்கிறதுக்காக கல்யாணம் முடிக்கிறதையே ஒரு தொழிலாக எடுக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் நடந்துக்கிட்டு இருக்குது. நான் ஒரு முறை ஒரு பயானுக்காக அன்றாபுரம் போயிருந்தேன். அன்றாபுரத்தில் இந்த காலிக்கோடு நடந்துகிட்டு இருந்துச்சு. அம்மா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவங்க ஒரு கேஸ் வந்துச்சு. ஒரு மௌலவி, ஒரு நலிமி, அவரை தொழிலே ஊராக போய் கல்யாணம் முடிக்கிறது தான். அதுக்கு அந்த குடும்பம் எல்லாம் உடந்து இந்த கேஸை விசாரணைக்கு எடுத்தாங்க. நான் நின்றேன். கவலையான ஒரு விஷயமா இருந்துச்சு. அந்த குடும்பம் எல்லாம் சேர்ந்து போய் முதல் கல்யாணம் மாதிரி பொன் பேசி நல்ல கொளுத்த சீதனம் வாங்கி கல்யாணம் முடிச்ச ஒரு வாரத்தில் அட்ரஸ் இல்லை மாப்பிள்ளை. இப்படி 5வது திருமணம் அன்றாபுரம் கோர்ட்டில் கேஸாக வந்திருக்குது. ஏற்கனவே அவருக்கு நம்முடைய கிழக்கு மாகாணத்தில் இருந்தெல்லாம் கல்யாணம் நடந்திருக்குது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்போ அது ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு வியாபாரமாகவே நடந்துக்கிட்டு இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இந்தியாவில் ஆண்டுக்கு 5000 இருந்து 9000 வரை வரதட்சணை கொடுமையால் பெண்கள் கொலை செய்யப்படுறாங்க அல்லது சூசைட் பண்ணப்படுறாங்க அப்படிங்கிற செய்தி இந்தியாவினுடைய ஒரு புள்ளி விவரமாக இருக்குது. சீதனம் வாங்கிட்டு வாண்டு என்ன சீதனம்? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வீடு இல்லை சீதனம், காசு நகை, அதான் சீதனம். அதுக்காக வேண்டிய பெண்களை கொலை செய்யக்கூடிய ஒரு நிலைமை இந்தியாவில் ஏற்படுறதை நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி சீதனம் கேட்டு மனைவியை நண்பனுடன் தப்பாக இருக்க வச்சு அதை ஃபோட்டோ எடுத்து இதை நெட்டில் போட வேண்டும் மிரட்டி என்ன செய்கிறான்? சீதனம் கேட்டுட்டு வா, இல்லாட்டி இதை நெட்டில் போடுவான். அந்த புள்ள போய் போலீஸில் கேஸ் போடுது. செஞ்சது யாரு? முகமது பயாஸ், 25 வயசு. பாருங்க நெட்டில் ஒரு முஸ்லீம். அப்போ இந்த சீதனத்தால் பெண்கள் தப்பாக பயன்படுத்தப்படுறாங்க, வியாபாரமாக விற்கப்படுறாங்க. இந்த சீதன கொடுமை நடந்துகிட்டு இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம்தான், இந்த சீதனத்தால் வெளிநாட்டு வாழ்க்கை ஆரம்பிக்கும். இது சர்வசாதாரணமாக நடந்தாலும் இந்த சீதன கொடுமையால் பிள்ளைகளுக்காக அல்லது சகோதரிகளுக்காக தலைகுனியக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. இதை கொஞ்சம் நம்ம நிதானமாக சிந்திச்சு பார்க்கணும். நம்முடைய ஊரில் இன்னைக்கு வெள்ளாம் வெட்டுற மிஷின் வெள்ளாம் வெட்டுது. வெள்ளாம் வெட்டுற மிஷின் வெள்ளாம் வெட்டு. முதல் தத்தி 12 பேர் 24 பேர் தத்தி போய் வெள்ளாம் வெட்டி கட்டுறதுக்கு ஒரு தத்தி, சூடு அடிக்கிறதுக்கு மிஷினும் தத்தியும் வந்து கடைசியில் ஒரு ஆள் குறையுதுன்னு சூடு அழைச்சாங்க. இப்போ அப்படி இல்லை. ஒரு டிரைவர் மிஷின் இறக்கி வெள்ளாமல் 10 ஏக்கரையும் வெட்டுவான். பேக்கு பிடிக்க 2 பேர் ஆள் இல்லாத ஒரு நிலைமை. ஆள் ஊரெல்லாம் இருக்குது. நம்ம ஆட்களுக்கு வெக்கம், நெல் கட்ட போகிறான், வேறு வேலை இருந்தால் சொல்லும். அப்போ பேக்கு பிடிச்சி நெல் கட்டுறதுக்கு வெக்கப்படுற நம்மட ஆக்கள். இன்னொருத்தன் கார்காலி
ரோட்டில் டின் புறக்கி விற்கிறதெல்லாம் நினச்சி கூட பார்க்கலாமா? இதை வெளிநாட்டில் போய் செய்கிறாங்க, வெளிநாட்டில் போய் நடக்குது. எப்படியெல்லாம் நடக்குது தெரியுமா? அங்கே போய் துப்புரவு தொழிலாளர்களாக வேலை செய்கிறாங்க. குப்பையில் இருக்கிற சில தேவைப்பட்ட பொருட்களை புறக்கி எடுக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாகிறாங்க. வெயிலில் நின்று அந்த அரபு நாட்டில் கஷ்டப்படுறாங்க. யாருக்காக கஷ்டப்படுறாங்க? எதுக்காக கஷ்டப்படுறாங்க? பொம்பளை பிள்ளை பிறந்திருக்குங்கிறதுனால அல்லது தங்கச்சி ராத்தாவோட பிறந்துட்டோம்ங்கிறதுனால இன்றைக்கு எத்தனையோ ஆண்கள் வெளிநாட்டில் போய் கஷ்டப்படுறாங்க. அந்த துயரங்களை வெளியில் சொல்லாமல் எப்படியெல்லாம் மறைக்கிறாங்கன்னு சொன்னால், பொஸ்ஸுற காரில் சாஞ்சிருந்து ஒரு ஃபோட்டோ அனுப்புறது. அம்மாவும் பாப்பாவும் ராத்தாவும் தங்கச்சி நினைக்கிறது காக்கா நல்ல வேலையிலான்னு இருக்கிறார், பாப்பா நல்ல வேலையிலான்னு இருக்கிறார். எப்படி கார், எங்கள் பாப்பாட கார் என்று காட்டுற பிள்ளைகள். அது இருக்கிறவங்க அழக்கூடாதுங்கிறதுக்கான அவருடைய இன்னொரு தியாகம் தான் அது. அவரை இன்னொரு தியாகம் அது. அங்கே போய் பார்த்தா தெரியும், வெளிநாட்டுக்கு போய் பார்த்தா தெரியும். இது வெளிநாட்டு மோகம். ஆரம்பத்தில் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு பாஸ்போர்ட்டை கொடுத்த ஃபோட்டோக்களை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரன் அனுப்பின ஃபோட்டோவை பார்த்துட்டு உடனே நானும் போகணுமெண்டு. அங்கே போனால் அவருக்கு தெரியும் என்ன வேலைண்டு. நீயும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பி பேசாமல் கழுகுக்கார. இதான் நடந்துக்கிட்டு இருக்குது, இதான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ இப்படி என்ன செய்கிறது? கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சவுதியில் வச்சு ஒரு சகோதரன்ட்ட நான் கேட்டேன், ஏன்டா நீ இன்னும் கல்யாணம் பண்ணுற இல்லையா, நாட்டுக்கு வர்றது இல்லையா அப்படின்னு கேட்டேன். நமக்கு குழந்தையெல்லாம் பிறந்தாச்சு. அவன்கிட்ட கேட்குறேன், என்னடா 2 பேரும் உண்டாத்தானடா படித்தோம், ஏன்டா நாட்டுக்கு வரலையான்னு. இன்னொரு தங்கச்சி இருக்குது அப்படிங்கிற. அவன் சொல்லும்போது அவனுடைய கண்கள் எப்படி கலங்கியதுங்கிறத முன்னால் இருந்து பார்த்து எனக்கு தெரியும். அவன் வெளியில் சிரித்தாலும் எவ்வளவு அழுது இருக்கிறானுங்கிறது அவனுடைய இடத்துல போய் அவன் வேலை செய்கிற தொழிலை கேட்டால் தெரியும். வெக்கத்தை விட்டு வேதனையை விட்டு ஒரு சிலர் சொல்லியிருக்கிறாங்க, அசரத் நாங்கள் இங்கே செய்கிற தொழிலை நீங்கள் கேட்டால் நீங்கள் அழுதுருவீங்க. நாங்கள் 12 மணிக்கு பிறகு ஜனத்தொகை இல்லாத நேரத்தில் ரோட்டில் பேக்கோட போய் டின் புறக்குவோம். டின்னை புறக்கி சேர்த்து அது ஒரு பெரிய ஒரு தொகைக்கு வந்தால் அதை நசுக்கி ஒரு பேக்கை நசுக்கி சும்மா கொஞ்சம் எடுத்துருவோம். கிலோவில் அதை விற்கிறது, டின் புறக்கி விற்கிறது. இதை விற்று இந்த டின்னை புறக்கி விற்று நாங்கள் கட்டின வீட்டில் எங்களோட மச்சாமார் எப்படி இருக்காங்கன்னு போய் பார்த்தீங்கன்னா தெரியும்னு சொல்லுவாங்க. எவ்வளோ லேசாக சொகுசாக இந்த மச்சான் பார்த்துக்கிட்டே இருக்கான் தெரியுமா? இந்த டின் புறக்கி விற்றது, கக்குசு கழுவினது, கார் கழுவினது, அரபிக்காரன்ட்ட அடி வாங்கினது. போனவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, ஹவுஸ் டிரைவராக போகிறவனுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கும். வழி என்ன, சோறு இருக்கும், கையை வைக்கக்குள்ளையா முஹம்மது எர்லான்றோம் அரபிக்காரன். முஹம்மது எர்லாண்டா கையை கழுவுறது கீயை தூக்கிட்டு காரைக்கிட்ட போய்த்துறோம். அவன் காரை ஸ்டார்ட் பண்ணி ஏசியை போட்டு ரெடியாக இருந்து அரை மணி நேரத்துக்கு பிறகு தான் பஸ்ஸு கீழே இறங்குவான். ஆனால் பாவி ஒரு 15 நிமிஷம் தந்திருந்தா சாப்பிட்டு இருக்க முடியும். உடனே வருவான்னு பசியை அடக்கிட்டு அரை மணி நேரம் ஸ்டார்ட் பண்ணி ஏசியை போட்டுட்டு இருப்பான் சார். அவன் அதுக்கு பிறகு வருவான். சாப்பிட முடியாமல் இருக்குது எங்களுக்கு. அப்போ இப்படியாக கஷ்டப்பட்டு நாங்கள் உழைச்சி அனுப்பின காசில் எவனோ ஒருத்தன் வந்து ஏப்பம் விட்டுக்கிட்டு இருக்கிறான். அதுக்குள்ளே இந்த நன்றி கட்ட சகோதரிகள் எங்களுக்கு மூட்டை பூசி தரல, எங்களுக்கு மதில் கட்டி தரல, நீங்கள்லாம் காக்கா வந்து என்ன செஞ்சீங்க என்று கேட்குறாங்களே, அவங்க அல்லாஹ் கிட்ட போய் என்ன பதில் சொல்ல போகிறாங்க? இந்த சீதன கொடுமை என்று பேசுகிறவங்கெல்லாம் ஆண்களையே குற்றம் சாட்டக்கூடாது. இதுக்கு பெண்களும் தான் காரணம். ஒரு காடு அழிக்கப்பட்ட ஒரு கதையை ஒரு 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 புரிந்துணர்வுக்காக ஒரு விசித்திரமாக சொல்லுவாங்க. ஒரு காடு அழிக்கப்பட போகுது, காடு வெட்டுறவன் கோடாரியோட வந்துக்கிட்டு இருக்கான். ஒரு மரம் பேசுதாம் இன்னொரு மரத்திட்ட நம்மளை வெட்ட போகிறாங்கடா. மற்ற மரம் சொல்லிச்சான், நம்மவன் கூட வர்றானாண்டு வாரண்டு. பார்த்தா அந்த கோடாரிக்கு இப்படியே அந்த மரம் தான். நம்ம தான் நம்மளை அழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த சீதன கொடுமையால் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. பெரிதும் காரணம் அந்த பெண்கள் தான். எனக்கு முன்னால் பேசினவங்கலாம் சொன்னாங்க, மகனுக்கு ஒரு கல்யாணம், தம்பிக்கு ஒரு கல்யாணம், பெண் பார்க்க போகிறது இந்த பெண்கள். அந்த பெண் பார்க்க போகிறதுன்ற ஒரு ஃபங்க்ஷன். அங்கே போய் பெண்ணை தவிர மற்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு வருவாங்க. பெண் பார்க்க போனால் பொம்பளையை பார்க்க வேணும். அங்கே போய் அண்டை சீட் அடிச்சுக்காண்டு அண்ணாந்து பார்க்குது ஒரு பிள்ளை.
பாத்ரூம் கொஞ்சம் போகணும்னு அட்டாச் பாத்ரூம் இருக்குதான்னு பார்க்குது இன்னொரு பிள்ளை. கிணத்தடியை காட்டுங்க கால் கழுவணும்னு சொல்லி பின்வேலி மதிலாண்டு பார்க்குது இன்னொரு பிள்ளை. சிலர் நடந்து பார்க்குறான், என்ன நடக்கிறான்டா சாரி அறிக்கை வகுத்து கண்டு நடந்து எத்தனை பாகம் பலவண்டு பார்க்காள். இப்படி இந்த பெண்ணே இந்த பெண்ணினத்துக்கு எதிரியா இருக்கிறாள். இந்த பெண்களும் அப்படித்தான் இருக்கிறாங்க. அப்ப இந்த வரட்சணையால இந்த ஆண் வர்க்கம் வெளிநாட்டில் போய் அழுது புலம்புறதும் அவங்க சிந்துற கண்ணீரும் இங்க சீதனம் வாங்குற ஆண்களுக்கும் அதுக்கு வக்காலத்து வாங்குற சைன் வைக்கிற மௌலைமார்களுக்கும் அல்வாத்தியா ஓதிட்டு பொக்கட்ட நிரப்பிட்டு வர அசரத்துமாருக்கும் என்ன தெரியும்? சிந்திச்சு பாருங்க. அவன் மாலிகி யௌமித்தீன், தீர்ப்பு நாளின் அதிபதி. அவன் தீர்ப்பு நியாயமா தான் இருக்கும். சீதனம் வாங்கினவன் மட்டும் வாங்கப்படுவானா தண்டனைய? அதுக்கு காரணியா இருந்த எல்லாருக்கும் சேர்த்துத்தான் அந்த தண்டனை வழங்கப்படும்ங்கிறத நாங்க தெளிவா புரிஞ்சிடணும். எனவே இந்த வெளிநாட்டில் பிரிஞ்சிருக்கிறாங்களே, இவங்க செய்யக்கூடிய தியாகத்தை இந்த உலகத்தில் யாரும் செய்ய முடியாது. இன்னைக்கு வெளிநாட்டு வாழ்க்கை என்று சொல்றோமே, அவங்கெல்லாம் இன்னும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்களா? ஒரு சிலர் அங்க சொகுசு வாழ்க்கை, அங்க வெளிநாட்டில் இருந்தா பெண் வர்க்கம் எல்லாம் நமக்கு வாசியா வருதுன்னு சொல்லி செக்ஸுக்காகவும் போய் சொகுசுக்காகவும் போய் ஒரு சிலர் வரட்டு மனம் கொண்டவர்கள் போயிருக்கிறாங்க. ஆனால் நல்லுள்ளம் கொண்ட சிலர் வெளிநாட்டில் போய் வாழ்ற வாழ்க்கையை கொஞ்சம் எண்ணி பாருங்க. கல்யாணம் முடிச்சு கொஞ்ச நாளாக வாழ்ந்துகிட்டு இருப்பான். ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கும், இன்னொரு பொம்பளை பிள்ளை பிறக்கும். ரெண்டு பேருமா இருந்து பேசுவாங்க. இவ்வளவு நாளாக நாம் உழைக்கும், வேலைக்கு போகிறோம், தொழில் செய்கிறோம், சம்பாதிக்கிறோம், கடனோட தான் அடுத்த வேளை சாப்பாடு ஆக்கப்படுது. இப்படி இருக்கும்போது எப்படி இந்த பிள்ளைகளை கரை சேர்க்கிறது? பிள்ளை குமராகும் போல இருக்குது. சில பிள்ளை குமராகி போச்சு, என்ன செய்வது என்று அந்த தாயின் தகப்பனும் தூங்காத இரவுகள் எவ்வளவோ இருக்குது. நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. குமர் பிள்ளைகள் தூங்கும்போது அதில் முகத்தை பார்த்துக்கிட்டே அழுது விழித்திருந்த தாயும் தகப்பனும் எத்தனை 1000 பேர் இருப்பாங்க தெரியுமா? இந்த பிள்ளை குமரா போச்சு. பிள்ளை குமரானா சந்தோஷப்படணும். ஆனால் ஒரு பிள்ளை குமரானா சில குடும்பம் பதறி போகுது. அதுவும் குமராயிட்டு இன்னொரு பிள்ளையும் குமராகுமே, என்ன செய்வது? அத்திவாரம் கூட போடல, குமராயிட்டே. அடுத்தது வளர்ந்துக்கிட்டு வந்துட்டாள். அவளை உடம்பு சேப்பெல்லாம் மாறிக்கிட்டு வந்துட்டு கொஞ்சம் பெரியத்தனமா போச்சு, குரலும் மாறிட்டு. ஆயிருவாளோ? கல்யாணம் நடக்குமா? இதுக்கே கல்யாணத்துக்கு வழி இல்லையே, என்ன செய்வது என்று தூங்கிக் கொண்டிருக்கிற குமர் பிள்ளைகள் தலைமாட்டில் உட்கார்ந்துக்கிட்டு தலையை கோதி கோதி அழுத தாய் தகப்பன் உங்களுக்கு தெரியுமா? எத்தனை வீட்டுக்குள்ள தூங்காத ஒரு சோடிகள் இருந்துகிட்டு இருக்குது. அவங்க கடைசியா எடுக்கிற முடிவு என்ன தெரியுமா? மிஞ்சாது, இந்த ஊர்ல உழைச்சா நமக்கு மிஞ்சாது, போவோம் வெளிநாட்டுக்கு என்று கணவனை வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு பொண்டாட்டி காவலுக்கு இருக்கிறான். ஆசைப்பட்டு அனுப்புறாள். அவளு ஆசைப்பட்டு கல்யாணம் முடிச்சாங்க, சேர்ந்து வாழணும்ங்கிறதுக்காகத்தான் கல்யாணம் முடிச்சாங்க. மனசுலையும் உடல்லையும் இருக்கிற உணர்ச்சிகளை தீர்த்து கொள்ளணும் என்றுதான் கல்யாணம் முடிக்கிறாது. ஒவ்வொரு இரவுகளும் சந்தோஷமாக அமைய வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு தம்பதிகளும் கனவு காண்பாங்க. 2 பொம்பளை பிள்ளை வந்து பிறந்த உடனேயே அந்த கனவுகளுக்கு முடிச்சு போடுவாங்க, உள்ளுக்குள்ளேயே தியாகியாக மாறுவாங்க. நிறைய பெண்கள் புருஷன் வெளிநாட்டில் போனிச்சிருப்போடு நடந்துகிட்டு இருக்கிறாங்க. என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்ன நடந்துகிட்டு இருக்குது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ்வை பயந்த பெண்ணாக இருந்தால் அவதிப்பட்டுக்கு வாழ்கிறாள். இறையச்சம் இல்லாத பெண்ணாக இருந்தால் தப்பான வழியில் அவள் ஆசையை தீர்த்துக்கிட்டு இருக்கிறாள். அப்ப இந்த அல்லாஹ்வை பயந்த பெண்ணுடைய நிலைமை என்ன? இறைவனை பயந்த அந்த ஆணுடைய நிலைமை என்ன? குரலில் மட்டும் தன்னுடைய மனைவியை ரசிக்கத்தான் முடியும் அவனுக்கு. 2 வருஷத்துக்கு ஒரு மாசம் வெக்கேஷன், 2 வருஷத்துக்கு ஒரு மாசம். மூத்த பிள்ளைக்கு கல்யாணம் கட்டும் போது பொண்டாட்டியோட வாழ்ந்த வாழ்க்கையே ஒரு 5 வருஷத்துக்குள்ளதான் இருக்கும். அவங்க வாழ்ந்தது கொஞ்ச காலமாக இருக்கும், நிறை விழுந்து போச்சு, மாமனார் மாமியார் ஆகிட்டாங்க. வாழ்க்கை சேர்ந்து வாழ்ந்ததை எண்ணி பார்த்தால், கூட்டி பார்த்தால் 5 வருஷம் வாழ்ந்திருப்பாங்க. 2 வருஷம் புள்ளந்தையோட இருந்து 3வது வருஷம் போயிருப்பார். 2 வருஷத்துக்கு ஒரு மாசம் வந்தால் 10 வருஷத்துக்கு 5 மாசம் வாழ்ந்திருக்கிறார். பிள்ளைக்கு 20 வயசாகும் போது அவர் 10 மாசம் தான் வாழ்ந்திருக்கிறார். வெளிநாட்டுக்கு போறதுக்கு முன்ன வாழ்ந்த வாழ்க்கை ஒரு 4 வருஷம், இதுல ஒரு 10 மாசம், 4.5 வருஷம் தான் ஒருத்தன் பொண்டாட்டியோட வாழ்ந்த காலம்.
அதுக்கு பிறகு முடிச்சுக்கிட்டு இங்கே வந்தால் தேவையில்லாத காலம். அவங்களுடைய நிலைமையை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இது இந்த கல்யாணம் முடிக்கிற மாப்பிள்ளமாருக்கு தெரியுதா? அந்த பெண்களுக்கு தெரியுதா? அதோடு வாழ்கிற சகோதரர்களுக்கு தெரியுதா? இந்த சமூகத்தில் இதை விட ஒரு பெரிய தியாகம் இருக்குமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இப்படி தாம்பத்தியத்தையே பிரிந்து பிள்ளைகளுக்காக தியாகம் செய்யக்கூடிய இந்த தகப்பன்மாருடைய தியாகத்துக்கு என்ன வரி எழுதலாம்? எவ்வளோ பெரிய தியாகம் அது! எத்தனை பேருடைய சொந்தக்காரர்களுடைய மரணத்தை அவங்களால சந்திக்க முடியலை. டெலிஃபோனில் செய்தி கேட்டு அழுது தீர்த்து வேலை செய்த எத்தனையோ பேரை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். என்கிட்ட ஒரு சகோதரர் சொன்னார், வெளிநாட்டில் வாழும்போது வேலைக்கு போகும்போது ஒரு ஃபோன் பேசிவர் தான் பாப்பா மௌத்தானார் அப்படிங்கிற ஒரு செய்தி. பாப்பா மௌத்தானார் என்ற செய்தி வரும்போது ரோட்டில் நடந்துக்கிட்டு இருக்கிறார். முடியுமானவரை அழுகையை அடக்கி கொண்டே நடந்தாராம். ஒரு இடத்தில் கத்த வேண்டும் போல் இருந்ததாம். அந்த ரோட்லேயே தீயணைப்புக்கு அந்த கேஸ் பட்டை வச்சு ஒரு ரூம், ஒரு டெலிகாம் ரூம் மாதிரி ஒரு ரூம் கட்டப்பட்டிருந்துச்சான். அந்த ரூமுக்குள்ளே போய் முகம் புதைத்து திரும்பி நின்று சத்தம் போட்டு அழுது தீர்த்து கொண்டிருந்தானாம். போலீஸ்காரன் வந்து என்ன செய்கிறா என்று கேட்டு அழுகைக்கு காரணம் சொல்ல அவனும் கண் கலங்கி அவன் வாகனத்திலே ஏற்றி கொண்டு போய் ரூமில் விட்டதாக ஒரு நண்பர் அவருடைய கதையை சொன்னார். அதாவது எதுக்கு நான் இதை சொல்கிறேன்டா, இந்த வெளிநாட்டு வாழ்க்கை வாழக்கூடியவங்க அவங்க அனுப்புகிற ஃபோட்டோ வச்சு சொகுசாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கங்கிற செய்தி மட்டும்தான் நமக்கு தெரியுது. அழக்கூட சுதந்திரம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்கிறத அவங்களோட பேசி பார்த்தா தான் நமக்கு தெரியும். அழக்கூட சுதந்திரம் இல்லை அந்த வெளிநாட்டு வாழ்க்கையில், அதுக்கு கூட சுதந்திரம் இல்லை. சாப்பாடு பத்தியம் இல்லை, எல்லாம் இருக்கும், ஒன்றுமே ருசிக்காது. தூக்கம் வாரத்துக்கு ஏசி போட்டிருப்பாங்க, மெத்த போட்டிருக்கும், தூக்கம் பெறாது. வீட்டு நினைவுகள், பிள்ளைகளுடைய கனவுகள் கண்ணுக்கு முன்னால. ஒரு சின்ன குழந்தைய ஒரு அரபிக்காரன் வச்சிருக்கிறத பார்த்த உடனேயே ஊரார் பிள்ளையை பார்த்து புன்னகை செய்து தன் பிள்ளை பெயர் சொல்லி மனசுக்குள்ளேயே அழுது வேலையையும் நேரத்தையும் ஊரையும் நாட்டையும் மறந்து பூரிச்சு போறோம் என்று வெளிநாட்டில் இருக்கிறவங்க சொல்றாங்க. அவ்வளவுக்கு ஒரு தியாக வாழ்க்கை இந்த சீதனத்தால நடக்குதே. இந்த தியாகத்துக்கு என்ன பதில்? இதுக்கெல்லாம் யாரு காரணம்? இதுக்கெல்லாம் என்ன செய்யறது? நம்ம அல்லாஹ் விட்டுருவானா நம்மள? இந்த சீதனம் எடுக்கிற மாப்பிள்ளமாரை விட்டுருவானா? அதுக்கு பத்துவா கொடுக்குற உலமாக்களை விட்டுருவானா? எவ்வளவு சிம்பிளா பத்துவா கொடுக்குறோம். எல்லா பிள்ளைகளும் ஓமன் சொன்னா அதுல என்ன இருக்குது? நீ எடுத்த சீதனத்தை நியாயப்படுத்த இவ்வளவு பேருடைய கண்ணீரும் உன்னை எப்படி போட்டு எரிக்கும்? சிந்திச்சு பாருங்க. இதுல பெற்றோர்கள் ஒதுக்கப்படுறாங்க. இன்னொரு புறம் சீதனத்தால நடக்கிற கொடுமையில கடுமையான கொடுமை இன்னொன்று என்னன்னு சொன்னால், இந்த பெற்றோர்கள் என்ன செய்யறது? ஒதுக்கப்படுறது. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இன்னைக்கு நிறைய வீடுகளில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், சீதனம் கொடுத்து முடிந்தால் இந்த உம்மா வாப்பட கையில் ஒன்றுமே இருக்காது. எல்லா பிள்ளைகளுக்கும் பிரித்து பிரித்து கொடுத்துருவாங்களா? இந்த உம்மா வாப்பட கையில் ஒன்றுமே இருக்காது. அனந்தர சொத்துக்கு அங்கே பேச்சே கிடையாது. ஒவ்வொருத்தனும் சாகும்போது அடுத்தவன் திண்ணையிலிருந்து செத்துக்கிட்டு இருக்கிறான். ஒரு மகளை வீட்டு திண்ணையில், ஒரு மகன்ற வீட்டு வளவுல தான் நிறைய பெற்றோர்கள் இன்றைக்கு மரணிக்கிறாங்க. எப்போ மரணிப்பாங்க? கொண்டு போய் அடக்கி போட்டு அந்த துண்டையும் உடைச்சி போட்டு ஒரு கடரும் கட்டுறேன் காத்துக்கிட்டு இருக்கிறான். பிணம் அழுகி கழுகு காத்திருக்கிற மாதிரி ஒரு மருமகன் காத்துக்கிட்டு இருக்கிறான். சாவுறது தான் மிச்சம். தொடச்சி விட்றான், இடத்த கழுவி விட்றான். இப்படித்தான் நிறைய பேருடைய நிலைமையாக இருக்குது. இன்னைக்கு ஒவ்வொரு பெற்றோருடைய நிலைமையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மருதமுனையை பொறுத்த வரைக்கும் இந்த ஊருக்குள்ள ஒரு வளவு வாங்குறதா இருந்தால், சும்மா ஒரு 10க்கு 10 ஒரு 10 பேச்சஸ் காணி வாங்குறதா இருந்தால், சும்மா ஒரு 2 அறையில் குசினி வச்சு ஒரு ஹோல் வச்சு ஒரு வீடு கட்டுற காணி வாங்குறதா இருந்தால் குறைஞ்சபட்சம் ஒரு 25 லட்சம் தேவைப்படும். அந்த வீட்டை கட்டுறதா இருந்தால், சிம்பிளாக கட்டுறதா இருந்தால் ஒரு 10 லட்சம் தேவைப்படும். 35 லட்சம். ஃபினிஷிங் கல்யாணம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 லட்சம், 45 லட்சம். ஒரு பொம்பளை பிள்ளை நிறைவேற்றின ஒரு ஹாஜியார கோஸ்ட் 45 லட்சம்.
அந்த சீதனங்கிற ஒன்று இல்லை என்றால் புஷ் சைக்கிளும் இல்லாமல் தேத்தானி வேண்டி தர மாட்டானா கூட்டாளி என்று கடைக்கு முன்னால சுத்தி திர நம்முடைய ஆஜிமாரெல்லாம் 45 லட்சத்துக்கு சொந்தக்காரன். கார்ல வந்து டீ குடிச்சிட்டு போகலாம். அல்லது இந்த காசை ஏதாவது ஒரு தொழிலை போட்டு அவன் ஒரு நல்ல ஒரு லாபம் எடுத்துக்கிட்டு இருக்கலாம். 2 பொம்பளை பிள்ளை பெற்றுட்டான் என்றால், 3 பொம்பளை பிள்ளை பெற்றுட்டான் என்றால் அவன் பல கோடிக்கு சொந்தக்காரனாக இருப்பான். ஃபோன் கையில் இருக்கும், காரு தனக்கிட்ட இருக்கும், லொரி இப்போ எவ்வளத்தால போகுது என்று கோல் பண்ணி கேட்குற அளவுக்கு நிலைமை இருக்கும். ஆனால் இத்தனை பேருடைய நிலைமையும் என்ன தெரியுமா? அவன் கட்டின வீட்டில் மருமகனுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள். அதுலேயும் சில இடத்துல இந்த உம்மாவையும் பாப்பாவையும் பிரித்து போட்டுருவாங்க. உம்மாவையும் பாப்பாவையும் பிரித்து போட்டுருவாங்க. ஒரு மகளை விட்ட பாப்பா, இன்னொரு மகளை விட்ட உம்மா, 2 பேரையும் பிரித்து விட்டுருவாங்க. வயசு போனாலும் ஆசை இருக்கும். அந்த ஆசையை தீர்க்கிறதுக்கு அங்கே போனால் மகள் உம்மாவை கடைக்கு அனுப்பியிருப்பா. இவர் கடவுளை நின்று போட்டு வர வேண்டியது தான். இதுதான் இன்றைக்கு நிறைய வயதானவர்களுடைய நிலைமையாக இருக்குது. 2 பேரையும் சேர்த்தே ஒரு வீட்டில் வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் சொந்த வீட்டில் எப்படி வாழ்வாங்க தெரியுமா? சத்தம் போட்டு கதைக்காதீங்க, மருமகன் தூங்குறார். இதுதான் நிலைமையாக இருக்குது. இதுக்குள்ள மகள் வந்து சொல்லுவா, மச்சாண்ட கூட்டாளிமார் வந்திருக்காங்க, எந்த நேரம் நொய்யன் இருமி இருக்காம அங்கே போயிட்டு வாங்க தங்கச்சி விட்டு விரட்டி விடாம விளக்கம் சொல்றாள் மகள். சொந்த வீட்டில் இருந்து எத்தனை மணிக்குமா போவாங்க உண்ட புருஷன் கூட்டாளி என்று கேட்டு போட்டு போறான் உரிமக்காரன். கேட்டு திறந்து வைக்கான் உரிமக்காரன். இந்த வயதான தாய் தந்தையர்களுடைய நிலைமையை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அவங்களுக்கு பசிச்சா சாப்பிட முடியாத ஒரு எஜமானர்கள் அவர்கள். மகள் சோறு வச்சு கொடுத்தா தான் சோறு. இதுக்கு வெக்கத்தோட என்ன செய்யறாங்கன்னா, நீட்டி நிமிந்து ஓய்வெடுக்கிற வயசுல பிள்ளைய நேசரியை கொண்டு போறது, நெல்லுப்பாய் பார்க்கறது, கடைக்கு சாமான் மண்ட போறது, உடுப்பு கழுவுறது, ஊடு வாசல் வெளிசாக்குறது, அத்தனையும் இந்த அம்மா தான். அவன் என்ன சொல்ற தெரியுமா? சும்மா இருந்துக்கு திங்க வெக்கமா இருக்குதுன்ட்டு. சும்மா இருந்துக்கு திங்க வெக்கமா இருக்குது. இவங்களுக்கு இருக்கிற இன்னொரு வெக்கத்தை பாருங்க. இவங்க கொடுத்த பூமியில தான் அங்கே அரிசி மூடையே கட்டி வச்சிருக்குது. இவங்க கொடுத்த கடை ரூமில் தான் அங்கே மருமகன் உழைச்சிக்கிட்டு இருக்கிறார். இவங்க கட்டின வீட்டில் தான் இங்கே மகளும் மருமகனும் படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ளேயே வெக்கப்படுற அளவுக்கு இந்த வயதானவர்களுடைய நிலைமை, நம்முடைய ஊர் வளமை சிந்திச்சு பாருங்க. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, கியாமத்து நாளின் அடையாளம் அன் தலிதல் அமத்து ரப்பத்தஹா, ஒரு அடிமை எஜமாட்டியை பெற்றெடுப்பாளாம். அதாவது தனக்கு பிறந்த பிள்ளை தன்னை அதிகாரம் செலுத்தும். இது கியாமத்து நாளின் அடையாளம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இன்னைக்கு அதான் நடந்துகிட்டு இருக்குது. சீதனம் கொடுத்த ஒவ்வொரு பேரண்ட்ஸும் அதை வாங்கி எடுத்த பிள்ளைகளால் அடக்கி ஆளப்படுதா இல்லையா, அதிகாரம் மீறப்படுதா இல்லையா, சிந்திச்சு பாருங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பணிப்பெண்களாக வேலை செய்யக்கூடிய பெண்கள். என்னடா தங்கச்சி இருக்கிறான்னு காக்கா வெளிநாட்டுக்கு போறது ஓடிப்போச்சு. காக்காவே இல்லாத பெண்ணுடைய நிலைமை என்ன? பாப்பாவுக்கு வயசாகி போச்சு, தொழில் செய்ய முடியாது என்ற பெண்ணின் நிலைமை என்ன? அல்லது நோயாளி தந்தை என்றால் அதுக்கு நிலைமை என்ன? அல்லது வயிற்றில் இருக்கும் போதே வாப்பா மௌத்தா போயிட்டார், உம்மாவும் நானும் எப்படி கல்யாணம் நடக்கிறது? காத்திருக்கிறார் ஒரு பொம்பளை. யாரை எதிர்பார்த்து இருக்கிறாள்? யாராவது என்ன கல்யாணம் கட்டு வருவாங்களா என்று. தன்னோடு படித்த அதே ஏஜில் உள்ள சமவயது குழுக்களை எல்லாம் ஒவ்வொருத்தராக கணக்கு போட்டு பார்ப்பாள். ஒவ்வொன்றாக கல்யாணம் முடிச்சுக்கிட்டே இருக்கும், ஒவ்வொன்றாக கரை சேர்ந்துக்கிட்டே இருக்கும். தனக்கு மட்டும் கல்யாணம் இல்லை. காரணம், நம்முடைய அளவுக்கு ஒழுங்கான ஒரு வீடு இல்லை. வீடு கட்டணும் என்றால் எல்லா வழிகளையும் எட்டி பார்க்குது இந்த பெண் மனசு, இந்த மென்மை கரங்கள். வீடு சுத்துறது ஹராம் என்று மேடை போட வேண்டிய அவசியம் கிடையாது. அது போதை வஸ்து, அது நோய் சக்தியை தோறது, அது மனுஷனை அழிக்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். தினகரன் பத்திரிகையில் வந்த செய்தி, இலங்கையில் வருஷத்துக்கு புகைத்தலால் மட்டும் 25,000 பேர் மரணிக்கிறாங்க. 4 வருஷத்துக்கு 1 லட்சம் பேர் மரணிக்கிறாங்க. 30 வருஷத்து யுத்தத்திலேயே இலங்கையில் இழந்த உயிர்களின் எண்ணிக்கை சுமார் 1 லட்சம். ஆனால் புகைத்தலால் மட்டும் 4 வருஷத்துக்கு 1 லட்சம். இந்த தகவல் தெரிந்தும் கூட வேற வழி இல்லாம வீடு சுத்தி ஒரு பெண் வீடு கட்டுகிறாள். அதுவும் இல்லையா, வெளிநாடு போகிறாள், பணிப்பெண்ணாக வெளிநாடு போகிறாள்.
உழைக்கிறாள், வீடு கட்டுறாள், கல்யாணம் நடக்குது. இது மட்டும்தான் நமக்கு தெரியுது. இவ்வளவுதான் நமக்கு தெரியுது. அவள் வீட்டிலிருந்து எடுத்து வைத்த பயணத்தில் என்னென்ன முட்கள் நடந்த பாதைகளை தாண்டி இருக்கிறாள், என்னென்ன விஷயங்களை எல்லாம் அவள் அறிந்திருக்கிறாள், எவ்வளவு நாள் அவள் கண் விழித்திருக்கிறாள், அழுதிருக்கிறாள், என்னென்ன தவறுகள் எல்லாம் அவள் செய்திருக்கிறாள் அப்படிங்கிற தகவல்கள் எவ்வளவு பேருக்கு தெரியும். எல்லாத்திலையும் தப்பித்து போய் கற்பிலையும் தப்பித்து போனா கூட அங்க செய்யக்கூடிய வேலைகள் என்ன? அந்த அரபு நாட்டில், அந்த அரபு வீட்டில் பணிப்பெண்களாக வேலை செய்கிற ஒரு சிலருக்கு சில அதிர்ஷ்டம், நல்ல வீடு, நல்ல வேலை. பல பெண்களுக்கு அங்க கஷ்டம், பல பெண்களுக்கு அங்க கஷ்டம். ரமலான் வந்துட்டால் விடிய விடிய சமைக்கிறதும் கழுவுறதும், பகல் நேரத்தில் தூங்குவோமா என்று பார்த்தால் இஃப்தாருக்கு சமைச்சு குவிக்கணும். அவ்வளவுக்கும் திங்க கூட முடியாத ஒரு நிலைமை. கண்விழித்து பைத்தியமாகி நாடு வந்த எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க. உள்ள டாக்டர்மார்கிட்ட கேட்டு பாருங்க, எத்தனையோ பேர் பைத்தியமா வந்திருக்கிறாங்க. காரணம் என்ன? நித்திரை இல்லை, கஷ்டமான வேலைகள். அது மட்டும் இல்லாம இந்த பணிப்பெண்களுக்கு நம்ம நாட்டில் இருந்தே துரோகம் செய்துதான் அனுப்புறாங்க. இந்த பணிப்பெண்களை இங்கிருந்தே துரோகம் செஞ்சு அனுப்புறாங்க. அந்த வேகா வெயில்ல, அந்த வெளிநாட்டு வாழ்க்கையில ஒரு பணிப்பெண்ணை நாய் ஏத்துற மாதிரி வண்டியில ஏத்திட்டு போறான் பாருங்க. ஏசி போட்ட வண்டியில் ஏத்தாம பின்னுக்கு ஏத்திக்கிட்டு போறான்னு சொன்னால் எவ்வளவுக்கு அந்த பணிப்பெண்கள் அங்க அவமான மனுஷனாவே மதிக்கிறாங்களா? எப்படியெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த பயணம் இங்க ஆரம்பிக்கும் போதே தப்பு பார்க்குது. கிட்டத்தட்ட இன்றைக்கு ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னால இலங்கையில இருந்து ரியாது நோக்கி கிளம்பின ஃப்ளைட்டில் வெடிகுண்டு இருப்பதாக ஒரு தகவல். அதில் என்னுடைய நண்பர் ஒருவர் ரியாதுக்கு போகிறதுக்காக ஃப்ளைட்டில் உட்காந்துக்கிறார். எல்லாரையும் ஜம்ப் பண்ண சொல்லிட்டாங்க. எல்லாரும் பாயிறாங்க. பெரிய அமளிதமளியாக போச்சு. அதில் பாஞ்சி சிறு காயங்களோட பிறகு குண்டு இல்லைன்னு சொல்லி திரும்ப அடுத்த ஃப்ளைட்டு டைமுக்கு அந்த ஃப்ளைட்டு கிளம்பியாச்சு. அதில் பாய்ந்து ஒரு மூதூரை சேர்ந்த ஒரு பெண், அதுவும் ஒரு 20 வயது பெண் என்ன செய்கிறா? மரணிக்கிறா. பாஸ்போர்ட்டில் தான் 20 வயசு, ஆனால் உண்மையிலேயே அவள் 18-17 வயசு பெண்ணு மரணிக்கிறா. பாஸ்போர்ட்டை பார்த்து, இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மறந்துருக்கும் உங்களுக்கு. அந்த மூதூருக்கு கால் பண்ணி அந்த அட்ரஸுக்கு எடுத்து உங்களோட பிள்ளை மௌத்தா பற்றி வாங்கோ அப்படின்னு சொன்னால் அப்போ தான் ஒரு அதிர்ச்சி வழியாகுது. அந்த பேரண்ட்ஸ் கொடுத்த தகவல் என்ன தெரியுமா? எங்களோட பிள்ளை போன கிழமை வெளிநாட்டுக்கு போயிட்டு இப்போ எப்படி மௌத்தான இலங்கையில். இந்த ஏஜெண்ட் என்ன செஞ்சிருக்கான் தெரியுமா? பாஸ்போர்ட் டிக்கெட் எல்லாம் எடுத்து பேரண்ட்ஸோட பிள்ளைகளை வர சொல்லி ஏர்போர்ட்டுக்குள்ளே கொண்டு போய் போர்டிங் உடைக்கிறதுக்குள்ளே பிள்ளைய விட்டு போட்டு இவங்களை 50 ரூபா டிக்கெட் எடுத்து அங்கால ஃப்ளைட் கிளம்பும் பாய் காட்டும் கட்டு விட்டு போட்டு அண்டு கிளம்பின டிக்கெட்டுக்கு ஃப்ளைட்டுக்கு இவங்க பாய் காட்டி போட்டு கொழும்பு ஊருக்கு வந்துட்டாங்க. பிள்ளை போர்டிங் எடுத்து போனால் அங்கே கவுண்டரில் சொன்னால் உங்களோட டேட் இன்னும் இருக்கே பிள்ளைண்டு. அந்த பிள்ளை தட்டு தடுமாறி வந்தோடனே ஏஜென்ட் போகிறாங்க. என்னம்மா டிக்கெட்டு இன்னும் டைம் இருக்கா? ஷோ ஒரு மிஸ் நடந்து போச்சு. பிரச்சனை வாங்க, நீங்கள் வாப்பாவோட போங்கன்ட்டு அப்படியே கொண்டு வரான். ஐயோ அவங்களும் போய்த்தாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, போனது போனமாகட்டு இருக்கட்டும், நம்ம 2 நாள் 3 நாள் தாங்க, நெக்ஸ்ட் ஃப்ளைட்டில் போகலாம் என்று இந்த புள்ளோட போஸ்ட்மார்ட்டம் சொல்லுது. அந்த புள்ள கற்பழிக்கப்பட்டிருக்குதுன்னு பல நாட்கள் அந்த பிள்ளை அநீதி செய்யப்பட்டிருக்குது. இதையெல்லாம் அந்த புள்ள பொறுத்து நடந்து வச்சு தலைக்கு மேலே வெள்ளம் போச்சு. இனி திரும்பி விட்ட போக இயலாது, கற்பு போச்சு, வேற வழி இல்லை, ஊடு கட்டணுங்கிற ஒரே ஒரு சிந்தனை. எவ்வளவு கவலைகளும் கண்ணீர்களோடும் அதுக்குத்தான் வெளிநாட்டுக்கே போக பார்த்தால் ஒரு கல்யாணம் நமக்கு நடக்க வேண்டும் என்று. அந்த கல்யாணத்துக்கு கற்பு இருக்க வேண்டும். கட்டில வித்து தூக்கம் வாங்குற நிலைமை அந்த பெண்ணுடைய நிலைமை. கற்பழிக்கப்பட்டு கல்யாணத்துக்கு போறாள் அந்த பிள்ளை. பிளைட்ல இருந்து கீழே குதிக்கும் போது அந்த பிள்ளை மரணிக்கிறாள். இந்த மரணத்துக்கு பின்னால் எவ்வளவு பேர் தண்டிக்கப்படுவார்கள், எத்தனை சீதனம் வாங்குறவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். இதை பற்றி பேசாம மௌனியாக இருக்கிற பள்ளிகளின் நிர்வாகங்களும் உலமாக்களும் அல்லாஹ்விடத்தில் இதுக்கு பதில் சொல்லுமா? சிந்திச்சு பாருங்க சகோதரர்களே. இது நம்முடைய நாட்டில் நடந்த விஷயம், வேற ஒரு நாட்டை நான் சொல்லல. இந்த தெரியும் உங்களுக்கு. ஏஜென்ட்மார் என்ன செய்யறாங்க, வெளிநாட்டில் என்ன நடக்குது, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த பிள்ளை போனது என்னமோ
பத்தினித்தனமாகத்தான். சூழ்நிலைகள் அந்த பிள்ளை சூறையாடப்படுது. அதற்கு பிறகு அந்த பிள்ளை மோசமான ஒரு பிள்ளையாகவே மாறுது. விரக்தியிலேயே தப்பு செய்கிறாங்க. இப்படியாக எவ்வளவு பேர வாழ்க்கை சுப்ஹானல்லாஹ், சிந்திச்சு பாருங்க. அல்லாஹு அக்பர். அப்ப இது சீதனத்தாலையா இல்லையா சிந்திச்சு பாருங்க. அது மட்டுமல்ல, இந்த சீதனத்தால இன்னும் நிறைய பாவங்கள் நடந்துகிட்டு இருக்குது. இந்த சீதனத்தால இன்னும் நிறைய பாவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது. அதுல எவ்வளவு விஷயங்களை சொல்லலாம். விபச்சாரம் சீதனத்தால நடந்துகிட்டு இருக்குது. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தை நெருங்காதே அப்படிங்கிறான். அப்ப இந்த விபச்சாரம் இந்த சீதனத்தால நடந்துகிட்டு இருக்குது என்றால் எப்படி? அது அமீருல் அன்சார் மௌலவி சொன்னாங்க, எந்த சமுதாயத்தில் திருமணம் சிரமமாகுதோ அங்கு விபச்சாரம் அதிகமாகும். இன்னைக்கு கல்யாணம் நடக்காமலே முத்தி போன பெண்கள், செல்வி என்று சொல்லக்கூடிய நிறைவிழந்த பெண்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. கல்யாணம் நடக்கல, 30 வயசா போச்சு கல்யாணம் நடக்கல, 35 வயசா போச்சு கல்யாணம் நடக்கல. இயற்கையா மனுஷனுக்கு வர உணர்வுகள் என்ன செய்யும்? அந்த உணர்வுகள் சிலரை தவறு செய்ய தூண்டுது, சிலரை தப்பு செய்ய தூண்டுது. ஹலாலா சாப்பாடு கிடைக்கலாட்டி களவுலையாவது சாப்பிடுவோம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு ஆளாகிறாங்க. இது பெண்களுடைய நிலை. இந்த பெண்களுக்காக வெளிநாட்டுக்கு போன ஆண்கள் ஒவ்வொரு தங்கச்சிக்கும் வீடு கட்டணும், ஒவ்வொரு ராத்தாக்கும் வீடு கட்டணும். அவனுக்கு அதே நிலையில் வயசாகி போகும், அவனும் ஆம்பளை தான். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சிலரை தவறு செய்ய வைக்குது. வைரமுத்து ஏதோ ஒரு புத்தகத்தில் ஒரு வரியில் சொன்னான், இன்னைக்கு ஒருத்தன் தவறு செய்யாமல் இருக்கிறான் என்றால் 2 காரணம் என்று சொல்றான். ஒன்று, அவன் சமூகத்துக்கு பயப்படுகிறான், அல்லது அவனுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லைங்கிறான். இது நிதர்சனமான ஒரு உண்மை. சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் சிலர் தவறு செய்கிறாங்க. அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது அவனும் வயதாகி போன ஆசைகள் உள்ள காற்றை இழுத்து விடக்கூடிய இந்த பொம்மை, அவனுக்கும் ஆசை இருக்குது, சந்தர்ப்பமும் வலிய வருது. எவ்வளவு தப்பு நடக்கும் சிந்திச்சு பாருங்க. சில ஆண்கள் விபச்சாரத்தில் ஈடுபடுறாங்க, சகோதரிகளை நிறைவேற்ற போய் குளிக்க போய் சேத்த பூசின மாதிரி தவறு செய்கிறாங்க. சில பெண்கள் தவறு செய்கிறாங்க, வயசாகி போய் திருமணம் முடிக்கல, அதை என்னென்று பார்ப்போம், இதில் என்ன இருக்குது என்று பார்ப்போம், அப்படி தவறு நடந்துகிட்டு இருக்குது. சில திருமணம் முடித்த தம்பதிகள் தவறு செய்கிறாங்க. பொம்பளை பிள்ளை பிறந்ததுக்காக புருஷன் வெளிநாட்டுக்கு போயிருப்பான். வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை, வீட்டில் தனியாக புருஷனை இழந்து வாழக்கூடிய இந்த பெண் சில நாள் பத்தினியா இருப்பாள், பல நாள் அவள் பத்திரப்படுத்தப்படாத ஒரு ஆளாக மாறுகிறாள். அதுக்கு காரணம் இன்டர்நெட், செல்போன், மிஸ்கோல், நம்முடைய சூழல், திரைப்படங்கள், நம்முடைய குடும்ப அமைப்பு, அஜ்னபி மஹரமி பேணப்படாத உறவு முறைகள், நெருக்கமான தொடர்புகள், ஆட்டோக்காரனோட அடிக்கடி பயணம் போகிற பயணங்கள், இப்படி பல விஷயங்களால் சில பெண்கள் விபச்சாரிகளாக மாறாங்க, சில ஆண்கள் விபச்சாரிகளாக மாறாங்க. காரணம் சீதனந்தான் ஆணிவேர். இதை எதுக்கு புருஷன் பொண்டாட்டி பிரியணும் சிந்திச்சு பாருங்க. எதுக்கு 22 வயசாகி ஒரு பொம்பளை கல்யாணம் பண்ணாம இருக்கணும் சிந்திச்சு பாருங்க. 30 வயசாகியும் கல்யாணம் பண்ணாம இருக்காங்களா, சோட்டைக்கு இருக்காளா கேட்டு பாருங்க. ஏண்டிமா உனக்கு 30 வயசாச்சு கல்யாணம் பண்ண வேண்டிய, கல்யாணம் பண்றதுக்கு என்ன வேணாண்டா இருக்கிறோம், வச்சுக்கிட்டு வஞ்சகம் பண்றோமா நாங்க, மாப்பிள்ளைய கொண்டு வாங்க யாராவது பண்ணிக்கிறோம் நாங்கிறோம். அழகு தேடி ஒரு பருவத்தை விட்டுருவாங்க. கொஞ்சம் அழகா இருக்கணும், நல்ல ஒரு குணமா இருக்கணும்னு விட்டு 28 தாண்டின உடனே யாராவது ஒரு மாப்பிள்ளை வந்தா போதும்ங்கிற ஒரு நிலைமை வந்துருப்பாரு. எவனாச்சும் பரவாயில்ல. கடைசியில் சில பெண்களுடைய நிலைமை என்ன தெரியுமா, இந்த 2ஆம் கல்யாணம் பண்றதுக்கு மாப்பிள்ளை மாதிரி இருந்தாலும் பாருங்க பரவாயில்ல. இந்த வார்த்தையை சொல்லக்கூடியவங்க மனசுக்குள்ள எவ்வளவு அழுவாங்கங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நமக்கு வெளியில சுமநோமலா இருக்கும். சிலர் சொல்லுவாங்க, சில பெண்ணை பெற்ற தாய்மார்கள் வந்து சொல்றாங்க, மௌலவி என்ற பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளை பாருங்களேன், 2ஆம் கல்யாணம் என்றாலும் பரவாயில்ல, பொண்டாட்டி மௌத்தானவன் என்றாலும் பரவாயில்ல, பிள்ளைக்காரன் என்றாலும் பரவாயில்ல மௌலவி என்று சொல்லக்கூடிய அந்த தாய்க்குள்ள இருக்கிற அழுகை என்ன, அவள் எவ்வளவு வேதனைப்படுவாள், எவ்வளவு கனவுகளோடு அந்த பிள்ளையை கொஞ்சி கொஞ்சி வளர்த்திருப்பாள். இந்த நிலைமைக்கு அவள் தள்ளப்படுறாள் என்றால்
இந்த சீதன கொடுமை தானே காரணம். இதுக்கு போய் வக்காலத்து வாங்குறோமே, இதுக்கு போய் நாம சாரை சேர்றோமே, எவ்வளவு பெரிய கொடுமை. ஏன் இந்த சனியனை தொடச்செடுக்க முடியாது நம்முடைய ஊரை விட்டு? எவனும் சீதனம் வாங்குறது இல்லை. அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் வந்தால் இந்த பெண்களுக்கு எவ்வளவு மரியாதை வாங்கும். ஒவ்வொரு ஆண்மகனும் எவ்வளவு துணிச்சல் உள்ள ஒரு வீரனா மாறுவான். சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த விபச்சாரம்ங்கிறது அவ்வளோ ஒரு கொடுமையாக சீதனத்தால தலைவிடுத்தாடு. திருட்டு களவெடுக்கிறான். அடுத்தவன் ஒரு சதம் தொடாதவன் குமரு காரியம்ங்கிறதுக்காக களவாவது எடுப்போம் என்று வாரான் தெரியுமா? இங்க இல்ல, வெளிநாட்டில் இந்த ஆட்டையை போட்டு ஓடி வாரான். நல்லா விளைஞ்சிட்டான். 1000 ரியால் தான் சம்பளம். அனுப்பி அனுப்பி பார்க்குறான், நடக்குதில்லை. நம்பிக்கையாகவும் இருக்கிறான். பொஷு 10 வருஷமா வேலை செய்கிறான்னுட்டு பணத்தையே பொறுப்பை கொடுத்துருவான். அவ்வளோத்தையும் சுருட்டிட்டு டிக்கெட்டை போட்டுக்கு வந்தவன் எவ்வளோ பேர் இருக்கிறான். நகை அடிச்சுக்கு வந்தவன் எவ்வளவு பேர் இருக்கிறான். களவெடுக்கணும் என்கிறது அவனுக்கு பால் ஊட்டும் போது உடுக்கப்பட்ட உணர்வா? இல்லை. நிலைமையை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்குறான். என்ன அலைஞ்செஞ்ச என்ற புள்ளட கண்ணீரை நான் துடைக்கணும். நான் என்ன செஞ்சாலும் நான் நல்லா கிட்ட நான் மன்னிப்பு கேட்கேன். இது சிலருடைய நிலைப்பாடு. திருட்டு, மோசடி வியாபாரம், ஏமாற்று, தவறான வியாபாரங்கள், பிஸ்னஸ், இதெல்லாமே இதுக்குள்ள வருது. கொள்ளை அடிக்கிறதெல்லாம் அதுக்குள்ள வருது. அடுத்தது வட்டி. இந்த வட்டிக்குள்ளையாவது போய் வட்டிக்காவது வாங்கி கல்யாணம் முடிக்கணும் என்கிற ஒரு நிலவரம் சீதனத்தால் ஏற்படுது. அதில் இந்த சீதனத்தை புடுங்கி எடுக்கிற இந்த குரடுகள், இந்த மாப்பிள்ளமார்கள் எப்படி போடுவாங்க தெரியுமா? ஒரு இடத்துல பேசிவாங்க, உங்களோட கல்யாணம் இருக்கிற வீட்டு வளவை தந்தா போதும் என்று இருக்கிற அவன் சொத்துக்கள் எல்லாத்தையும் அளவெடுத்து எடுத்துருவாங்க. இருக்கக்கொள்ள இதை விட ஒரு பெரிய கொளுத்த சீதனத்தோட ஒரு இடத்த அளவரும். உங்களுக்கு கொழும்புல மூடு வளவுதாரம், உங்களோட மகனுக்கு நாங்கள் தொழிலும் ஒன்று எடுத்து கொடுக்க போகிறோம். நான் கவர்மெண்டால் தொழில் கொடுக்கையாம் 7 லட்சம் ரூபா கட்டி உங்களுக்கு நாங்கள் ஒரு தொழிலும் ஒன்று எடுத்து தரோம். அவர் என்ன படிச்சிக்காரு? 7 லெவல் படித்தா அது போதும். 7 லெவல் படித்தா போதும். நாங்கள் தொழிலும் ஒன்று அரசாங்க ஜப்பும் தரப்போகிற மண்டத்தோட ஐயோ சில வாக்கு கொஞ்சம் பொறுங்கோ, நாங்கள் முடிவை சொல்கிறோம். சொல்லி போட்டு இங்கே ஒரு குண்டு போடுறேன். எப்படி குண்டு போகிற தெரியுமா? அவனுக்கு இயலாத ஒரு பொறுப்பை கொடுக்குறேன். போய் சொல்கிறேன், இப்படி தான் வயசாகி போகுது, எங்கட பிள்ளை இனி வச்சுக்கிக்கொண்டா நிறைய இடத்தால கல்யாணம் பெறுது, உடனே கல்யாணம் நடக்கணும். மதில் எல்லாம் கட்டி முடிச்சு வீட்டை பூசி பெயிண்ட் அடிங்கோ, கல்யாணம் நடக்கணும். நான் மதில் கட்டுறதுக்கு அவன்கிட்ட வேணுமே. எங்கள்கிட்ட காசு இல்லையே, சீட்டு விழும். நான் 12 மாதத்துக்கு பிறகு அடுத்த வருஷம் தான் சீட்டு விழும். நாங்கள் சொன்னதானே, சொல்லித்தானே பேசினேன். அது தெரியா 12 மாதம் கல்யாணம் வைக்கிறேன் செய்யுங்க, இல்லாட்டி விடுங்கோ, எங்களுக்கு வேறு இடம் பெறுது. ஒரு மாத தவணை. இப்போ பிள்ளைக்கு விரத்தான் மாப்பிள்ளை கேட்டால் வந்த போனால் காய்ச்சிக்கு இருந்த ஒவ்வொரு நாளும் ஆச்சியார் வந்து டீ குடிச்சிக்கு போனேன். ஊரில் மானம் பெய்து இனி இந்த மாப்பிள்ளை போனால் இனி மாப்பிள்ளை எடுக்கணும். பிள்ளைக்கு கதையாக போச்சு. ஆம்பிள்ளைக்கு ஒன்றும் இல்லை. நம்ம டாக்டர் சொல்லுவாங்க, கடலில் கப்பல் போன தட மாதிரியே போகுது. ஆம்பிள்ளைக்கு ஒன்றும் இல்லையாம், பொம்பளைக்கு தான் பிரச்சனை. அப்போ என்ன செய்வாங்க? இனி இது மிஸ் ஆனால் முடிஞ்சு பிள்ளோட வாழ்க்கை. என்ன செஞ்சு ஒரு மாதத்துக்கு மதில் கட்டுறேன்னு தூக்கி போடுவான்னு கேட்டேன். அப்போ ஹராம், அப்போ அல்லாட பயம், அப்போ மார்க்கம், அப்போ தொழுகை, அப்போ பள்ளி ஒன்றும் வராது. என்ன செய்யணும்னு கேட்போம். இனி நம்மளோட தேத்தனை கடை ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட போய் மச்சான் பிரச்சனை உண்டு, என்ன செய்யணும்டா, வாடா ஆள் இருக்கு. மாதம் 5000 ரூபா தான் நம்ம வட்டி கொடுக்குறது. வட்டின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி சந்தோஷம் பண்ணி சொல்லுவாங்க. அதை வேண்டி இந்த மதிலை கட்டி பிள்ளையத்தை கல்யாணம் அடித்து கொடுத்தாச்சு. அது சந்தோஷமாக தூங்கும். இந்த வட்டி கட்டியே மற்ற சொத்தை இழந்துருவான். இவன் மற்ற சொத்தை இழந்துருவான். இப்படி இந்த வட்டிக்கு அறவ பயம் இல்லை. இருக்கிற பிள்ளை கல்யாணம் முடிக்கிறேன்டா அடுத்த வீட்டை விட பெரிய வீடு கட்டணும். நிறைய பேர் தன்னுடைய வீட்டு உறுதியை எங்கே அடமானம் வச்சுக்காங்க தெரியுமா? பேங்கில் தான். ஒரு லோயர் சொன்னார், HMBக்கு லோயர். அவர் சொன்னார், உங்களோட ஊரில் அந்த 3 பள்ளியில உறுதி இம்பரில்ல, மற்றதெல்லாம் வந்துட்டேன்டா.
எல்லா பேங்கும் நம்முடைய கிழக்கு மாகாணத்தில் இருக்கு. புதுசா பேர் NDBயாம், அந்த பியாம், இந்த பியாம், நமக்கு வசம்புதிங்கணும் சில பேங்குகள். ஏன் அந்த பேங்கு வந்த அவ்வளவு கிஞ்ச தொழில் இருக்குது, மிச்ச உறுதியெல்லாம் அங்க. கடைசியா ஒரு பேங்கு போட்டிக்கு அந்த மேனேஜர்கிட்ட இந்த மேனேஜர்கிட்ட எப்படி மச்சான் தொழில் உண்டு, எங்க நீ உறுதியெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிறா எங்கடா தொழில் உட்றா, 2-3 உறுதியை 2-3 உறுதியை ரிலீஸ் பண்ணு, இங்கே தொழில் நடக்கும். அவ்வளவு பேரும் பேங்கில் வச்சோட்டு கடன் இல்லாம நடந்து போறான். அவன் பிச்சைக்காரன், கடனை வாங்கிட்டு கார்ல போறான். அவன் கௌரவமான ஆளு, நிறைய பேரை வாகனம். திடீரென்று 60 லட்சம் ரூபா கார் எங்கடாப்பா வந்து, எங்க இருந்து வந்து என்ன வானத்தால விழுந்தா? திடீரென்று ஊடு முளைக்குது, மரம் முளைக்கிற மாதிரி, எங்க இருந்து வந்து, எங்கால வந்து? அலால் வட்டி. அலால் வட்டி. நாங்க தாடியை வச்சிக்கோம், அந்த பேங்கு கிட்ட போக மாட்டோம். எங்களுக்கு இஸ்லாமிய பேங்க் இருக்குது. இது எனலிக்குள்ள சாராயம் குடிக்கிற மாதிரி, எனலிக்குள்ள சாராயம் ஊற்றி ஸ்டோ போட்டு அடிக்காங்க கொஞ்சம் மௌலை மாதிரி. இஸ்லாமிய வங்கியில் காரோடு வீடு கட்டுறாங்க. இது தெளிவான வட்டி வாப்பா, வட்டி. இப்படி வட்டிகள் எல்லாம் குட்டி போட்டு நம்ம வீட்டு உயரம் கூடி இருக்குது, ஆனால் வீட்டு ஆழம் பேங்கில் இருக்குது. திடீரென்று சில வீட்டுக்கு முன்னால் ஒரு போட்டு தொங்குது, இந்த இடம் விற்பனைக்கு, கீழே HNB. சிலரை காணல, சிலருக்கு அமகனா. அப்ப இப்படி எல்லா பேர்லையும் என்ன செய்யுது, வட்டி வருது. அப்ப இந்த வட்டிக்கு என்ன காரணம்? இந்த சீதனம் ஒரு காரணமா அமையுது. அப்ப அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றான், வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தை நெருங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றான். விபச்சாரத்தை நெருங்க வேண்டாம் அப்படின்னு. இப்ப என்ன நடக்குது தெரியுமா? அந்த அந்த உள் ரோட்டை பிடிச்சி போற கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஷார்ட்கட்ல சில விஷயத்தை முடிக்கிறது. சில அம்மாமார் பார்ப்பாங்க, என்னடா அது வீடும் கட்டுப்படுது இல்லை, மாப்பிள்ளையும் பெறுது இல்லை. அப்போ என்ன செய்கிறேன்னு சொன்னால், இந்த மகன்ற கூட்டாளி வாரானே, மகன்ற கூட்டாளி வந்தோடனே அதை வசியம் பண்ணுறான். அதை வசியம் பண்ணுறேன்டா, ஓதின சீனி லாக்கையில் இருக்க எடுத்து போடுமாலன்றது இல்லை, சீனியை போட்டு அந்த பிள்ளைய போய் ஒரு சீனி போட சொல்கிறது. போய் நின்று காய்ச்சி கிரி, காய்ச்சி கிரி. மகனை கடைக்கு அனுப்புறோம், இங்கே வா, அந்த கடையில் நல்ல தைலத்தூள் வேண்டிக்காண்டா அனுப்புகிறோம், அந்த தொங்கலுக்கு, மருதமண்ண தொங்கலுக்கு. அது கடையில் தான் கட்சி போய் காய்ச்சிட்டு உமா தான் செட் பண்ணி வரும். இடிங்க ஒன்றா வாரம் ரவவும் பேத்துருவா. இதுக்கு வேற பேர் இருக்கி. ஆனால் அதை நல்ல எண்ணத்தோடு செய்கிறாங்க சில தாய்மார்கள். அப்படி அஜும் பொடியன் கொஞ்சம் விரும்பி நான் இருக்கிற வீட்டோட களியாக முடிச்சு கொடுக்கலாம். இதுக்கு எங்கே வீட்டை கட்டுறது, வீட்டை கட்டணும். அப்போ வாரனை அப்படியே வளைச்சி கைக்குள்ளே போடுற, காய்ச்சிக்கிடி. இனி மாசாலம் போட தொடங்கிடுவாள் அவளும் போய் அன்றுவாள். மரம் முடிஞ்சு அவர் இனி ஒரே வேற தொடங்கிடுவார். இஞ்சி படிப்பெல்லாம் முடிஞ்ச அவர் இனி தம்பி ஒத்த கையில் நின்றுக்குவார். சிலர் ஓட விடுற பொம்பளைகள் எல்லாம் இருக்க ஆளுகள், உமா பாப்பாலாம் சேர்த்து நாங்கள் கல்யாணம் முடிச்சு வச்சா எங்களோட சண்டை. ரிலே ஓட்டம் ஓட வேண்டியதுதான், கிளம்புங்க ரெண்டு இப்படியெல்லாம் கூட்டி கொடுக்கறது நடக்குது. அப்போ என்ன காரணத்தால் அவளை பிள்ளைய இன்னொரு பொடியனோட போய் காய்ச்சி நிற்க சொல்லி ஒரு ரோஷம் உள்ள ஒரு பொம்பளை சொல்லுவாளா? இந்த சமூகம் செய்ய வச்சுட்டு தப்பு அது. ஆனால் அந்த சமூகம் அதை செய்ய வைக்கிறா இல்லையா? அப்போ இதுக்கு அந்த பிள்ளைக்கு உமாக்கு மட்டுமா தண்டனை? போய் காய்ச்சிட்டு இந்த பொடியனுக்கு மட்டுமா தண்டனை? இல்லை, உண்மையாக நடந்த என்னட்ட ஒருத்தர் சொன்னார். நாம சின்ன வயசு, நாம வயசு கல்யாணம் முடிச்சதே 22 வயசுல. என்ற ஏஜில் ஒருத்தான் அதுக்கு முன்னே கல்யாணம் முடிச்சுட்டான். எப்படா அப்படின்னு கேட்டேன். போ மாமிட்ட போனடா. போய் அந்த பிள்ளை வந்து காய்ச்சிட்டு இருக்கோம் இருந்து டீயை கொண்டாந்து சிறக்கொள்ள டீ ஷர்ட்டில் கொட்டு பட்டுட்டு அது வேணுமென்று தான்ன்றது பிறகு தான் எனக்கு தெரியும். டீ கொட்டு பட்டா என்னமோ டீ அந்த ஷர்ட்டை கலட்டிட்டாங்க, கழுவி தரேன் டக்குன்னு வாஷிங் மிஷினில் போட்டு ஒரு ஆட்டி. இவரும் ஆஜியார் ஷர்ட்டை கலத்தி கொடுத்தோடு பொடியோட இருந்துட்டார். அந்த புள்ள ஷர்ட்டை உமாக்கிட்ட வெட்டி கொடுத்து போட்டு இவரோட பொடியோட காய்ச்சிட்டு இருந்து பள்ளிக்காராக்கள் வந்துட்டாங்க. பள்ளிக்காராக்கள் வந்தா என்ன என்ன வாங்க இருங்கண்ணா, எங்க ஷர்ட்டுண்டா காவி நெளி போட்டு தான் அவனுகள் சீதனம், அவனுக்கு தான் சீதனம் கொடுத்துருக்காங்க.
இதை தலையில் அடிச்சு சொல்கிறான், மச்சான் இப்படி போய்த்து ஆக்சிடென்ட்டில் வாழ்க்கை தொடங்கிட்டேன். இப்படி நிறைய இடத்துல வாழ்க்கை தொடங்குது. என்ன காரணம்? இவருக்கு சீதனம் கொடுக்கலாமா? விடுவாள் அவளை உமா விடு முடியணும், மாடி விடு கட்டணும் பம்பாள். ஒரு டீ கிளாஸ் மட்டும்தான் லொஸ்ட். கல்யாணம் நடந்துட்டு ஒரு டீ கிளாஸை லொஸ்ட் பண்ணின சேட்டு இல்லை, அது இன்னும் கழுகல்ல, அப்படியே கிடக்கு. கல்யாணம் நடந்துட்டு களினா போட்டுருவாங்க, கல்யாணம் நடந்துட்டு. இப்படி எல்லாம் கூட்டி கொடுக்கிற கலாச்சாரம் வந்துச்சா? இதுவும் இந்த சீதனத்தால தான். இந்த வட்டி இந்த சீதனத்தால். இவ்வாறு இன்னொரு விஷயம் என்ன, சொத்து பங்கீட்டில் மோசடி நடக்குது. இது முக்கியமான ஒரு சமூக கொடுமை. நமக்கிட்ட தொழுகை இருக்குது, நோன்பு இருக்குது, சகாத் இருக்குது, ஹஜ் இருக்குது. சொத்து பங்கீடு எங்க இருக்குது? எங்க இருக்குது? இங்க இருக்கிற பள்ளியில் உள்ள மௌலைமார்கிட்ட போய் இப்படி உமா மூத்த போய்த்தா, 5 பொம்பளை பிள்ளை, ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை, சொத்து கூட்டி கணக்கு பார்த்தா 90 லட்சத்துக்கு பொறும், எந்த பங்கு என்ன, தங்கச்சிட பங்கு என்ன கணக்கு கேட்டு பாருங்கள். அவுட். மௌலவின் பார நில்லுங்க தேத்தான் முடிச்சுக்காரனோட போய்த்துருவான். அவனுக்கு கணக்கு தெரியாது. ஏன் கணக்கு தெரியாம? கடைசி வருஷம் அதான் படித்தேன். கணக்கு பார்க்கறதே இல்லையே, ஒரு வழியிலையும் கணக்கு பார்க்கலையே. மையத்து விழுந்தா 3ஆம் கத்தத்துக்கு இடியாப்பமா மாடாண்ட கேள்வி வரும். இருக்கிற சொத்தை பிரிக்கிற எப்படிங்கிற கேள்வி வருதா? இருந்ததான சொத்தை பிரிக்க. அனந்தர சொத்து முடிஞ்சு. அனாதைகளின் சொத்தை சாப்பிடாதீர்கள் என்கிற வாசகங்களை அடிக்கடி நாம கேட்கிறோமே. அனாதை என்ற சொத்து எங்கிருந்து வந்தேன் எப்பயாவது யோசிச்சோமா? நாம அனாதைங்கிறாரு, 5 அதுக்கும் வழி இல்லாத ஆளத்தான அனாதைங்கிற. இஸ்லாம் சொல்லுது அனாதைகளின் சொத்தை சாப்பிடாதீர்கள். கொஞ்சம் யோசிங்க, அனாதைகளின் சொத்து என்றால் என்ன? அனாதைகளின் சொத்து என்றால் என்ன? சிந்திச்சு பாருங்க. ஒருத்தன் மௌத்தானால் அவனுடைய சொத்து பிள்ளைகளுக்கு பிரியும். அந்த பிள்ளை பால் குடிக்கிற பிள்ளையாக இருந்தாலும் ஒரு பங்கு பேர். விளங்கிட்டா? பிறந்தைய ஒரு நாளைய குழந்தை, இன்றைக்கு காலத்தால பிள்ளை பிறந்த பின்னரம் பாப்பா மௌத்தான, பாப்பாட சொத்தை பிரிக்க கொள்ள பிள்ளை ஆம்பளை பிள்ளைண்டா அதுக்கும் 10 லட்சம் வந்துடும். அந்த கணக்கு 10 லட்சம் 10, சில நேரம் 50 லட்சமும் பெறும். இப்ப இன்றைக்கு காலத்தால பிறந்த பிள்ளைக்கு பின்னரம் வந்த காசு எவ்வளவு? 50 லட்சம். இந்த பிள்ளை இப்ப அனாதை. இந்த பிள்ளையை பராமரிக்கிறாள். இந்த காசை பத்திரமா பருவ வயதை அடையும் வரைக்கும் பாதுகாத்து ஒப்படைக்கணும். இதுல கை வச்சவன் நரக நெருப்பை சாப்பிடுறான். இப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டத்தை பாருங்க. அனாதையின் சொத்தை சாப்பிட்டால் நெருப்பத்தான் பகுத்துல கொட்டுறாய் என்று. அனாதைகளுக்கு சொத்து இருக்குது, அனந்தரம் இருந்தால். இப்ப அனந்தரம் இல்ல, அனாதை என்றா சொத்தே இல்லாதவன். அப்ப சிந்திச்சு பாருங்க. அப்ப இந்த அனந்தர சொத்து பிரிக்கிற சட்டத்தை காணல. அது ஏன் காணாம போச்சு என்றால், இல்லாத ஒன்று உள்ளுக்கு வந்துச்சு. ஒரு பாத்திரத்துக்குள்ள இன்னொரு பால் ஊத்தணுமா இருந்தா இருக்கிறது வெளியில வந்துடும். இஸ்லாம் பரிபூரணமானது. அதுக்குள்ள சீதனம் உள்ள வந்ததுனால அனந்தர சொத்து வெளியே வைத்து, நான் எங்க நிக்கிறேன் இதுக்குள்ள, அது வெளியே வைத்து அனந்தர சொத்து பங்கீடு இல்லாம போச்சே. காரணம் இந்த சீதன கொடுமை. அப்படிங்கிறத நாங்க பார்க்கலாம். அது அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றான், தில்க ஹுதூதுல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய சட்டம், அல்லாஹ்வுடைய வரம்புகள் என்று சொல்றான். இதை மீறாதீங்க, இது அல்லாஹ்வுடைய வரம்பு அப்படின்னு சொல்றான். இதுல நாங்க தெளிவாக புரிந்துணர்வோட நடக்கணும். அடுத்தது சமூக பிரச்சனைகளுக்கு காரணமும் இந்த சீதனம் தான். இந்த சீதனம் தான் சமூக பிரச்சனை காரணம். எப்படின்னு கேட்குறீங்களா? இன்றைக்கு ஒரு ஹொமர் பிள்ளை வீடி சுத்துது, ஒரு ஹொமர் பிள்ளை வெளிநாட்டுக்கு போகுது என்றால் அந்த பிள்ளைக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறதுனால போகுது. நாம் வீடு கட்டணும், பாப்பா கிட்டையும் தொழில் இல்லைண்டா வீடியாவது சுற்றி இலக்கறியோட சோத்தை திண்டு அந்த காசை சீட்டு கட்டி கல் பறித்து கல்லை பொம்பளை பிள்ளைகள் அள்ளி மேசனுக்கு கூட கூலி வேலை கூலிக்கு பிள்ளைகளை நின்று வீடு கட்டுதுகள், பொறுப்போட செயற்படுதுகள், இடுப்புக்கு அடுக்க குந்தின குந்தில வீடு சுத்துதுகள். என்ன காரணம்? வீடு நாம கட்டணுமங்க. ஆம்பளை பிள்ளைகளுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா? ஆம்பளைங்கிறத குவாலிஃபிகேஷன் ஆம்பளை தான், வேற ஒன்றும் தேவையில்லை. அவர் மீசையில் முளைச்சி பார்க்கறதுக்கு ஆம்பளையா இருந்தால் சரி, எல்லாம் பெறும், ஒரு குறையும் கிடையாது. சில இடத்துல கேளுங்களேன், மாப்பிள்ளை மகளிர் கல்யாணம், மாப்பிள்ளைக்கு என்ன தொழில்? வெளிநாட்டுக்கு போகிற, இது ஒரு தொழிலாடா, லேபர் வேலை போகிறோம், இது ஒரு தொழிலா? எங்களோட ஊரில் ஒரு கல்யாண பேச்சு பார்த்து, ஒரு பாவாட மகனுக்கு, பாவா அவர் மகன் நல்லா படிச்சுட்டான், ஊரில் ஒரு கோடியார விட்ட கல்யாணம்,
கேட்டு இருக்கிறதெல்லாம் பேசி எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. போனதுக்கு பிறகு கேள்விப்படுறாங்க அலிக்கம்பைக்கையும் 10 ஏக்கர் கிடக்காமே மாமனாருக்குன்னு. திரும்ப வராங்க. அது சரி, உங்களுக்கு அந்த அலிக்கம்பைக்கையும் 10 ஏக்கர் கிடக்காமே. ஓ என்ன, அதையும் தந்தா கல்யாணம் தான். அப்போ உண்மையாக நடந்த ஜோக் தானே இது. அப்போ அந்த பொண்ணோட வாப்பா முடிவு எடுத்துட்டார், இனி இங்கே கல்யாணம் பண்ணுறலன்ட்டு. இனி முடிவெடுத்தா எப்படி கதை வரும்? அவர் சொன்னார், அந்த பாபா பிரச்சனை இல்லை, அதையும் தாரம், நீங்கள் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்னன்னு? உங்களோட சோழியலை எனக்கு தரணும். ஏன் நான் பிச்சைக்கு போக பேயா எல்லாத்தையும் நீ பிடிங்கினா நான் எங்கடா போகிறேன்? வட்டக்கரங்கடா. இது உண்மையாக நடந்த கேஸ். இப்படித்தான் சீதனத்தை பிடுங்குறான். ஒரு ஆம்பளைக்கு ஒன்றும் தேவை, ஒரு புரோக்கர் போய் சொல்லியிருக்கான், நல்ல ஒரு சம்பந்தம் ஒன்று இருக்கு பாப்பா, ஒரு நல்ல மாப்பிள்ளை ஒன்று பாருங்க. ஊடு இருக்கி, பூமி இருக்கி, ரோட்டில் கடை, மெயின் ரோட்டு ஓரம் கடை இருக்கி, ஓரத்துக்கு ஒரு மோட்டர் பைக்கில் இருக்கி, கைக்கூலியாக ஒரு 10 லட்சம் ரூபா காசு தருவோம். பிள்ளைக்கு வயசு இப்போ தான் 22, நல்ல ஒரு மாப்பிள்ளையோட பார்க்கணும். ஒரு மாப்பிள்ளைய ஒன்று இருக்கின்றோம். என்ன தொழில்? என்னத்துக்கு தொழில்? பூமியும் கொடுத்து, கடரமும் கொடுத்து, காசும் கொடுத்து, பைக்கிலும் கொடுத்தா தொழில் என்னத்துக்கு? வேயா, இதான் குவாலிஃபிகேஷன். இன்னைக்கு நம்மளோட ரோட்டில் நடக்கிற இந்த சமூக கொடுமைகளுக்கு காரணம் சீதனம் என்று அடித்து சொல்லலாம். ஏன் தெரியுமா? நம்ம பிள்ளைகளை வளர்க்குற விதம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு ஆம்பளை பிள்ளைகிட்டையும் ஒரு பொறுப்பும் கொடுக்குறல்ல. பிள்ளை வளர்ந்துக்கிட்டீங்க நல்லா தாடியெல்லாம் முளைச்சி தென்ற பிள்ளைக்கு இனி கல்யாணம் பெறும். எவனோ ஒருத்தன் உள்ள சூடு கட்டிக்கிட்டு இருக்கா. அப்போ இந்த பிள்ளைய வேலைக்கு போகணும், தொழிலுக்கு போகணும், உழைக்கணும், வீடு கட்டணும் என்கிற எந்த ஒரு அப்ரோச், எந்த ஒரு தாக்குதல் நாம கொடுக்கறதில்லை. அவர் அம்மா ஒரு 100 ரூபா ரீலோடு உண்டு காசு தங்க முட்டை விட்ற பாத்து தங்க முறை விட்ட பாத்து முட்டை விட்டா தங்கம் தான் பேர். நம்ம ரீலோட் போடணும், செலவுக்கு முன்ன வரும். 100 ரூபா வச்சு டீ குடிக்க. இவருக்கு ரீலோட் போடணும், நெட்டில் இருக்கணும், ரோட்டில் வார பொம்பளைகள் எல்லாம் பாடி பண்ணணும். இதை வைக்கி படுக்கல, நாம படுக்கிறோம். பொடிய மாதிரி படுக்கானுங்களா? மெயினில் நல்ல நைட் கடை இருக்கு, போய் பாருங்களேன். அந்த நைட் கடையில் போய் ஒரு கொத்தோண்டு டால்ஃபின் ஒன்று சும்மா அழகாக வாட்டி போடணும்ட்டு அவர் குந்திக்கிட்டு விடிய 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 அரட்டை இறங்க நடந்து இந்த ரோட்டில் இருக்கிற வீட்டையெல்லாம் வளர்ந்து அந்த வீட்டில் இருக்கிற பூக்காண்டி சட்டியை களவெடுத்து இந்த வீட்டில் வச்சு போட்டு இந்த வீட்டு பூக்காண்டி சட்டியை அங்கே கொண்டு வச்சு விட்டு காலத்தால் சண்டை பார்க்க வார. இப்படி சும்மா தேவையில்லாத வேலைகள். அதை இதை புறாடு பண்ணுறேன். என்ன இது? ஒரு கடையை போய் தட்டுறேன். காக்கா 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 காக்கா, ஓ நொழும்பு தண்ணி இருக்கா? ஓ இருக்கு, அப்போ குழஞ்சி வச்சு பாடு நோட்டு போகிறேன். இதெல்லாம் ஆறு வாக்கான் தெரியுமா? இந்த சீதனத்துக்கு காத்துக்கிற நம்மட ராஜாக்கள் செய்கிற வேலை. இவனுக்கிட்ட பொறுப்பு கொடுங்க பார்ப்போம். டேய், ஊடு கட்டி கல்யாணம் முடிக்கணும் என்று சொன்னால் 10 மணியாக போய்த்து படுக்கணும்பான். ஏன் காலத்தால் வேலைக்கு போகணும்? அவன் தானே வீடு கட்டணும். அவன் வீடு கட்டணும்டா இந்த சமூக கொடுமை செய்கிறதுக்கு ஒரு பையன் இருக்க மாட்டான். ஏன்னா கல்யாணம் ரொம்ப முக்கியமான ஒரு மேட்டர், அதை மிஸ் பண்ணலாமா? அப்போ தொழிலுக்கு போவார். அவர் கடையில் நிற்பார். என்னையாலும் ஒரு கைத்தொழிலை படிப்பான், என்னையாலும் ஒன்றை செய்வான். சும்மா மண்ணுக்கு பெயிண்ட் அடிச்சு போட்டு அலம்பிப்பான். என்னையாலும் செய்யணும், உழைக்கணும், காசு வார வழியை பார்க்கணும். ஒரு 100 ரூபா 200 ரூபா ஆக்கணும். வீண் செலவு இருக்காது. தேவையில்லாத இந்த அங்கங்கே போயிட்டு சும்மா அந்த பில் எவ்வளவு 2250. இன்னும் ட்ரிப் ஒரு 50 ரூபா நீங்கள் உங்களுக்கு டிப்ஸ் வச்சுக்கோங்க. அழகாசி வாப்படகாசி பாப்பா ஏன் கொடுத்தேன்? தங்க முட்டை உடுமண்டத்தில் கொடுத்தேன். இப்படியே நிறைய பேர் பாப்பாவுக்கு உதவி செய்கிறாங்க. பாப்பா மரக்கறி கடை, சைக்கிளில் பொட்டி ஏற்றுறதுக்கு பிள்ளை இல்லை. பாப்பாவோட கடையில் நிற்க ஆள் இல்லை. வெள்ளாமை செய்கிறார், பயலாளி கொடுக்க ஆள் இல்லை. மீன் பிடிக்கார், வலைகளுக்கு ஆள் இல்லை. அவன் இதில் வேலையெல்லாம் செஞ்சான். பொண்ணு தருவானா? அவன் சும்மா ஐஃபையா ஷர்ட்டு போட்டுக்கிட்டு விளாத்தணும். அப்பா பெரிய இடத்துல கல்யாணம் முடிச்சு கொடுக்கலாம். 2 அவன் A லெவல் ஃபெயில் என்று சொல்ல மாட்டான். A லெவல் ஃபெயில் என்று சொல்ல மாட்டான். ரிசல்ட்ஸ் வந்துட்டா என்ன பிராய் கோர்ஸ் முடிக்கப்போ ரிசல்ட்ஸ் நல்லா வந்தா என்னடா கோர்ஸ் முடிக்கிற? என்னடா ரிசல்ட்ஸி கேட்டால் அது இந்த கொழும்பில் ஒரு கோர்ஸ் ஒன்று இருக்கே, அது முடிக்க போகிறது. ஏன்டா யூனிவர்சிட்டிக்கு போகல? அந்த பாப்பா யூனிவர்சிட்டிக்கு போனால் 5 வருஷம் படித்து போட்டு தொழில் இல்லாமல் காத்து இருக்கணும். நமக்கு இதெல்லாம் பிடிக்காது. என்ன பிடிக்காது இருந்தால் இவர் விட்றா இவரை கதை
கோர்ஸ் முடித்தா ஒரு வருஷத்தில் தொழில் அப்படி என்னோட இவர் திரும்ப கொழும்புக்கு கோர்ஸுக்கு காசு அனுப்புறது. அவன் அங்கே தியேட்டரில் கோர்ஸ் முடிச்சுக்கிட்டு இருப்பான். இதான் நடக்குது. அப்போ இந்த ஆம்பளை பிள்ளைகளுக்கிட்ட இந்த பேரண்ட்ஸ் சொல்லணும், நீ உழைச்சி வீடு கட்டி பொண்ணு எடுக்கிற வாப்பான்னு சொல்லி பாருங்க. ஒருத்தன் ரோட்டில் வெட்டி பயலாக நிற்க மாட்டான், நேரத்தை வீணடிக்க மாட்டான், அநியாயமாக காலத்தை ஓட்ட மாட்டான், அந்த பிள்ளைக்கு பின்னால் இந்த பிள்ளைக்கு பின்னால் நிற்க மாட்டான். வீடு கட்டுப்படும். இன்னொரு விஷயத்தை பாருங்க, நம்முடைய வீட்டிலையும் அதிலையும் எவ்வளவு வீண்விரையம் நடக்குது தெரியுமா? பாருங்களேன் வீடுகளில் அதுலேயும் கல்முனை மருதமுன்னா சொல்லி வேலை இல்லை. அந்த மாடி வீட்டில் 1008 டிசைன், ஒத்தரும் இல்லாத இடத்துல 5 பல்பு பத்துது மேலுக்கு, கோபி சத்துக்கு மேல். கரண்ட் பில்லு கட்டி பாரு, ஒத்தரும் இல்லாத இடம் பல்பு 5 10 எதுக்கு? ஏன் இப்படி ஆசி? நம்முட மேசன் சொல்லுவான், பாப்பா இதை இப்படி வளைச்சி கட்டினா 5000 ரூபா, நேராக கட்டினா 1000 ரூபா. எப்படி வசதி? வளைச்சி தான் கட்டணும். அங்கே மருமகன் எடுக்கிறேன்டா அதில் ஒரு 1008 டிசைன் பே காட்டணுமே. அங்கே பிள்ளையில் அழகு இல்லாட்டி இதுலேயே அழகு இருக்கணுமாடா. வா இதைத்தான் காட்டுற. பொண்ணு பார்க்க வந்தாக்கள் தானே பார்த்தேன். பொண்ணை பார்த்தா அண்ணா அது பார்த்தேன். பொண்ணு பார்க்குற இப்படித்தான் பண்ணிக்கிட்டா. அப்போ நான் யோசிச்சு பாருங்க, நான் எனக்கு வீடு கட்டினா 5000 ரூபாய்க்கு வளர்ப்பேனா 1000 ரூபாய்க்கு நேராக வைப்பேனா? வீண் விரயம் பெருமா? தேவையில்லாத ஒரு கோபிசமும் தேவையில்லாத ஒரு கரண்ட் பில்லும் கட்டுவேனா? எனக்கு வசதிக்கு அழகாக கட்டுவேன். உள்ளுக்குள்ளே என்ன வாய்ப்பு இருக்குமோ அதை நான் செய்வேன். நல்லா தேவையில்லாமல் பெயிண்ட் அடிச்சுட்டு வெளியில் உள்ளுக்கு எனக்கு அழகாக வாய்ப்பு. எனக்கு வசதி வேற வேற என்னுடைய வீட்டை நான் அழகாக்கிக்கிட்டு இருப்பேன். என்னட்ட வசதி இல்லாதப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் வாழுவேன். இன்னொருத்தனுக்கு கொடுக்குற அந்த தான் கடன் பட்டாவது நல்ல கலர் பெயிண்ட் அடிக்கணும். கடன் பட்டாவது 25000 ரூபாய்க்கு ஒரு பல்பு ஷாப்புக்கு தூங்கணும். ஒரு பல்பு தூங்கும் ஷாப்புக்குள்ள, அதில் விலை 70000 ரூபா 20000 ரூபா. அந்த பல்பு அப்படியே தூங்கணும். ஏன்னா அதில் வச்ச அந்த ஆசிக்கு, அந்த ரவுண்டுக்கு, அந்த அண்டை சீட்டுக்கு அந்த பல்பு இருந்தால் தான் அழகு. எவ்வளவு பல்பு? 35000 ரூபா. நாங்கள் 50 ரூபாய் போடுவோம் பல்பு. சொந்த ஊடண்டா அழகாக இருக்கும் அதே வெளிச்சம். அப்போ வீண் விரயம் இல்லாமல் போகும், இந்த சமூக கொடுமைகள் இல்லாமல் போகும். ஆண்கள் உழைக்க தொடங்குவாங்க. ஆண்களுடைய உழைப்புகள் ஊருக்கு கிடைக்கும். வீணான அந்த சிகரெட் பாவனை, தூள் பாவிக்கிறது, அது இது தேவையில்லாத எதுவுமே இருக்காது. ஒவ்வொருத்தனும் ஒரு புனிதனாவான். சீதனத்தை மட்டும் நிப்பாட்டி பார்த்தால் அவ்வளோ விஷயம் நடந்துக்கிட்டு. அடுத்தது இந்த சீதனம் இருக்கிறதுனால தான் நம்முடைய கல்வியினுடைய இலக்கு ஒரு எல்லையோடு முடிந்து போகுது. எனக்கு முன்னால் பேசின என்னுடைய உஸ்தாது பேசின மாதிரி ஏலவல் பயோ சயின்ஸ் பாஸ் என்றத்தோடைய தொகல் பேசம் பெறும், அவ்வளவு போதும். அப்போ அதில் இன்னொரு டிகிரி முடிக்கிறது, அதில் ஒரு பிஹெச்டி முடிக்கிறது, அதில் இன்னொரு அட்வான்ஸ் ஏதாவது படிக்கிறது, மேலே மேலே படிச்சுக்கு போகிறது நம்மளோட முஸ்லீம்கள்கிட்ட கிடையாது. எம்பிபிஎஸ் ஆனத்தோட முடிச்சு, டீச்சர் ஆனத்தோட கோர்ஸ் முடிஞ்சு. அப்போ இப்படியே நம்ம நிற்கிறோம். தொகல் பேசம் வந்துட்டு. அது இல்லாமல் நாம் நம்மளோட கௌரவத்தை வளர்க்கணும் என்றால் நாம் படிச்சுக்கிட்டே இருப்போம். எனவே கல்வியினுடைய இலக்கு நம்மிடத்தில் உயரணும். அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வாறு இந்த சீதனத்தால் நிறைய சமூக கொடுமைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த சமூகத்தில் இவ்வளவு பிரச்சனைகளும் நேரம் தரப்பட்டதுனால சுருக்கமாக சொல்லப்பட்டது. இதுக்கு மேலே நிறைய விஷயங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. அல்லாஹ் நம் அனைவரையும் காக்க வேண்டும். இந்த சீதனத்துக்கு நாங்கள் வக்காலத்து வாங்குறதோ, சாட்டு போட்டு சொல்கிறதோ இதெல்லாம் இருக்கக்கூடாது. இதில் புறாடுகள் நடந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள். ஒரு கதையை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒரு ஊரில் ஒரு அதிகாரி இருந்தாராம். அந்த அதிகாரி அந்த ஊர் மக்கள்லாம் பெரிய ஒரு கிணறு போடணும்னு கேட்டாங்களாம். இவருக்கும் ஒரு கஷ்டம் கொண்டு வந்துச்சு. கிணறு போட்டதாக ஒரு 2 லட்சம் ரூபா பட்ஜெட்டை போட்டு கிணறும் போடாமல் விட்டுட்டார். இவருக்கு இப்போ ரான்சர் இன்னொரு ஆள் வாரார். இவர் சொன்னார், பாப்பா இப்படி தான் ஃபைலில் ஒரு 2 லட்சம் ரூபா பில்லோண்டிக்கு கிணறு போட்டதாக எப்படியாவது சமாளிச்சு விடண்டோடு போய் தரான். புறம் ஒரு நாள் கண்டு இந்த சமாளி அதெல்லாம் முடிஞ்சு கதை முடிஞ்சேன். எப்படிப்பா சமாளிச்சேன்னு கேட்டான். நீ தோண்டின கிணறுல வார தண்ணி சரியான நஞ்சு, அதை லேபுக்கு அனுப்பி ரிப்போர்ட் எடுத்து மூடின செலவு 3 லட்சம் வேண்டாம் நாம. அவர் எப்படி கதை? சும்மா இருந்த ஊரில் 5 லட்சம் ரூபா வச்சுட்டு 2 பேர் பழுதானதால் இந்த சீதனம் எடுக்கிறவர் பழுதாகி அதுக்கு செயின் வைக்கிற மௌலவிக்கு சீதனத்தை பற்றி கதை இல்லை. அந்த காவினுக்கு போன 1000 ரூபா எம்பளப்பு வைக்கிறதோட அவரை கதை முடிஞ்சு. இப்படித்தான் ஆளே மாற்றிட்டு இருக்கோம். அப்படி இல்லாமல் நாங்கள் அல்லாவுக்கு பயந்து
இந்த சீதனத்தை கைவிட்டு சீதனத்துக்கு சாட்டு போக்கும் மன இச்சையை தூக்கி எறிஞ்சிட்டு நாங்கள் ஒரு நியாயமான வாழ்க்கை வாழ வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக.